எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து மக்களோடு மக்களாக வளர்ந்து சிறிய வீட்டில் வாழ்ந்தாலும் பெரிய கனவுகளை சுமந்த மனிதர் திருவொற்றியூரின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார். வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பிறகும் தனக்காக மட்டுமல்லாமல் மக்களுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து அன்னதானம், மக்கள் சேவை, இளைஞர்களுக்கு உதவி என தொடர்ந்து சமூக பணிகளில் ஈடுபட்டார். விஜய் மக்கள் இயக்கம் மூலம் மக்கள் பணியில் தீவிரமாக செயல்பட்ட அவர் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியவுடன் திருவொற்றியூரில் வேட்பாளராக களமிறங்கினார். இது மற்ற கட்சிகளின் கோட்டை, இங்கே வெற்றி பெற முடியாது என்று பலர் கூறிய போதும் பம்பரமாக சுழன்று வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் நம்பிக்கையை பெற்றார். அதன் விளைவு 2026 தேர்தலில் 1,10,067 வாக்குகள் பெற்று எதிர்க்கட்சியை விட 53,564 வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றி. திருவொற்றியூர் போன்ற கடினமான தொகுதியில் தாவேகாவின் பெரும் வெற்றியை பதிவு செய்தவர் செந்தில்குமார். இன்று திருவொற்றியூரின் முதல் மீனவ சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் நம்பிக்கையோடு களமிறங்கியிருக்கிறார். இது ஒரு அரசியல்வாதியின் கதை மட்டுமல்ல, சாதாரண மனிதன் ஒருவன் மக்களின் அன்பால் உயர்ந்த வரலாறு. மக்களோடு நடந்தவன் இன்று மக்களுக்காக சட்டமன்றத்தில் நிற்கிறான். திருவொற்றியூரின் மக்களின் நம்பிக்கையாக மாறிய செந்தில்குமாரை பற்றிய காணொளியை பார்க்கலாம். ஆதன் சினிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம திருவொற்றியூர்ல இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், திருவொற்றியூர் தொகுதியில செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவங்க குடும்பத்தினர் கூட தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பேச போறோம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நம்ம உங்க பேர் சொல்லுங்க. நீங்க செந்தில்குமார் அவர்களுக்கு என்ன முறையாகுது? சார், என் பேர் சரண்யா தேவி. நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நான் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்களுக்கு தங்கச்சி, சின்ன தங்கச்சி. ஓகே, சொந்த தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. ஓகே. இப்போ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாங்க வந்திருக்கோம். சரிங்க. யார் இந்த செந்தில்குமார்? எப்படி அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு? இன்னைக்கு எம்எல்ஏவா உருமாறி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம்? சொல்ல வார்த்தையே இல்ல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அளவு கடந்த மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு ரொம்ப நல்ல பிள்ளைன்னு இந்த ஏரியால பேர் எடுத்திருக்காரு. ஒரு சின்ன கெட்ட பேர் கூட கிடையாது அவருக்கு. நாங்க இந்த திருவொற்றியூர் தொகுதியில 15 வருட காலமா பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க இந்த திருவொற்றியூர்லயே செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் இங்கேயே படிச்சிருக்காரு. பொறியியல் படிப்பும் படிச்சிருக்காரு. அட்வொகேட்டாவும் ஆயிருக்காரு. இங்கேயே பிறந்திருக்கோம், இங்கேயே வளர்ந்தோம். எல்லாமே இங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க மக்கள் மேல அக்கறை கொண்ட குடும்பம் ஆரம்ப காலத்துல இருந்தே. நாங்க ஓகே. இல்ல, அண்ணனை எப்படி கூப்பிடுவீங்க? இப்படிதான் அவர்கள் கூப்பிடுவீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருந்திருக்கும்ல? அண்ணான்னு தான் சொல்லுவோம். ஓகே. இன்னைக்கு அவரு எம்எல்ஏ ஆனதும் அந்த பொறுப்பு எப்படி உணர்றீங்க? ஏன்னா இப்போ ஒரு தம்பி இருக்கீங்க, தங்கச்சியும் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நேற்று வரைக்கும் நம்ம அண்ணன், இன்னைக்கு அவர் எம்எல்ஏ அப்படின்றப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? நம்மள பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் எம்எல்ஏ தங்கச்சி வராங்க, எம்எல்ஏ குடும்பம் வராங்கன்னு ரொம்ப பொறுப்பும் அதிகமா இருக்கு. ரொம்ப பெருமிதமா இருக்கு. எங்க மீனவ சமுதாயத்துல பிறந்தவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு, நம்ம சட்டப்பேரவையில போய் உட்கார்ந்துருக்காருன்றது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இல்ல, மீனவ சமுதாயம் அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி நாங்க அவரை மீட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எடுப்புல வந்துட்டாருப்பா இவரு. இவர் ஒரு காசு கொடுத்துதான் பதவியே வாங்கியிருப்பாரு, வேட்பாளரா நின்றுப்பாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் வச்சாங்க. அண்ணனும் அதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. நீங்களும் அவர் கூடயே பயணிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களாங்க? இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இது உண்மைக்கு புறம்பான செயல். இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. திருவொற்றியூர் பார் கவுன்சில் அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. அவரு தாவேகா கட்சியில ஒரு 5 வருட காலத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்காரு. அதுலயே தான் பயணிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு எம்எல்ஏக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. திருவொற்றியூர் மக்களுக்காக நிறைய பேர் அண்ணன் எம்எல்ஏ ஆயிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றத்துக்காக அவரும் ஆயிட்டாரு. நல்லது செய்வாருன்னு நினைக்கிறோம். அதுதான் எல்லாத்துக்கும் கேள்வி. இங்க 2 பெரிய கட்சிகள் இருக்கு. இவங்கதான் மாறி மாறி இங்க ஆண்டுகிட்டே இருந்தாங்க. எப்படி இவர் வந்துட முடியும்? அதுவும் குறிப்பா தாவேக்கால அப்படின்லாம் உங்க காதுபடவே பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ உடைச்சிருக்கு, ஒரு வரலாறே திரும்பி இருக்கு அப்படின்ற விஷயம் தான். எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததா? ஆமா சார். ஆரம்பத்துல நாங்க பிரச்சாரம் எல்லா இடத்திலும் போகும்போது 2 கட்சி
திமுக, அதிமுக இவங்க 2 பேர் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா வரவேற்பு எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ம். அத வச்சே நாங்க கண்டுபிடிச்சோம். விசிலுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க மக்கள். ஆளுங்க இருக்காங்க. அவங்க ஆளுங்கலாம் இருக்காங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சது. அண்ணன் தளபதியார் விஜய் அவர்கள் முகத்த பார்த்தே போட்டாங்க. ம், ம், ம். அவரு போம்போதெல்லாம் முதல்வர் அவர்கள பத்தியே பேசிட்டே இருந்தாங்க எங்களுக்கு. ஓகே. ஆமா. அண்ணன் சின்ன வயசுல இருந்து அவரோட எண்ணம் என்னவா இருந்துச்சு? மக்கள் மேல அவ்வளவு அக்கறையில இருக்கிறதுனால கடைசியா பார்க்கும் பொழுது கூட எங்க எலெக்ஷனுக்கு அப்பாற்பட்டு இந்த மக்களுக்கு என்னோட சொந்த செலவுலயாவது நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நிறைய அக்கறையோடலாம் இருந்தாரு. அவருக்கு எப்பவுமே அதானா மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் பணி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது அவர். முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களோட விலையில்லா சாப்பாட்டு உணவகத்துல அவர் நிறைய முறை டொனேஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் நிறைய முறை சாப்பாடு போட்டிருக்காரு. அது இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். எந்த பதவியுமே கிடைக்காத போதும் அவர் அதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஓகே. மக்களுக்காக செஞ்சிருக்காரு. அதான் இப்ப அவரு காலேஜ் படிக்கிறப்பயும் சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்ததுலேருந்து சரி, வேலைக்கு போனதும் சரி, இந்த மக்கள் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவருக்கு எந்த இடத்துல தோணுச்சு? என்ன விஷயங்கள் பண்ண போறாரு முதல்ல? இந்த கட்சிகளோட போட்டி வரும்போதே ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாரு சார் அவரு. கண்டிப்பா இதுல நம்ம நிக்கலாம். இதுல நம்ம நின்னா கண்டிப்பா நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டு நம்மள ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு மனசுல தோணுச்சு. எங்களுக்கும் நல்லா இருந்தது சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா இடத்துலயுமே பிரச்சாரம் பண்ணும்போது நம்மளுக்கு தனி மரியாதை, தனி விதமான ஒரு இது இருந்துச்சு சார். செந்தில்குமார் எனும் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்தது? குடும்பமா எப்படி அத? நான் தான் சார் ஆட்டோல மைக்ல பேசினேன். எல்லா தொகுதியிலயும் பாத்தீங்கன்னா எங்க ஆட்டோக்கு போகும்போதே வர்றதுக்கு வழி விட்டுருவாங்க. மத்த கட்சியா இருந்தா நீங்க உள்ள வரக்கூடாது, வெளியில நில்லுங்க, உள்ளே வழி விட்டுருவாங்க. பேசுவோம் தொண்டையே வலிக்கும். அந்த அளவு எங்களை பேச வச்சு ரசிச்சாங்க. அண்ணன் தளபதியார் விஜய் அவர்களை பத்தி எடுத்தோன்னே நல்ல பிரம்மாண்டமான வார்த்தையால வச்சு ஆரம்பிச்சோம். நல்லா வரவேற்றாங்க மக்கள். இல்ல, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு எண்ணிக்கையில நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு? நம்பிக்கை இருந்துச்சு சார். இது அபாரமான வெற்றி சார். இது ரொம்ப சந்தோஷம். பார்த்த உடனே தரையில நிக்க முடியல. அந்த அளவுக்கு பெரிய வெற்றி வந்துச்சு. வெற்றி வரும் தெரியும், இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல சார். இந்த பதவியேற்பு விழா, அதான் அந்த இடத்துலயுமே செந்தில்குமார் எனும் நான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது குடும்பமா ஒரு தங்கையா நீங்க எவ்வளவு தூரம் அதை உணர்ந்தீங்க? எப்படி இருந்தது? இந்த திருவொற்றியூர்ல மீனவர் சமுதாயத்துல பிறந்த நம்ம இந்த அளவுக்கு நம்ம சட்டப்பேரவையில நம்ம அண்ணனை பார்க்க முடியும்ன்றது ஒரு கனவு தான் சார். அது நடந்துச்சுன்னு சொல்லும் போது மிகப்பெரிய சந்தோஷம் சார் அது. ஆமாங்க சார், எல்லையே இல்லை அந்த மகிழ்ச்சிக்கு. நாங்க கேள்விப்பட்டது எல்லாமே ஆனந்த கண்ணீர்ல மிதந்து அன்னைக்கு ரொம்ப எல்லாருமே அழுதோம் சார். வீட்டுல எங்க அண்ணனை கட்டி பிடிச்சி ஆற தழுவி எல்லாருமே அழுதோம் சார். அக்கா, தங்கச்சிங்க, அம்மா எல்லாருமே. இப்ப நானும் நிறைய இடங்கள்ல கேட்டேன், நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவங்க குடும்பத்தாரும் அவருக்கும் சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு மேனரிசம், ஒரு ஆட்டிடியூடு, என்னடா நேத்து வரைக்கும் எப்படி இருந்தாரு, இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு அப்படின்லாம் இல்லாம ரொம்ப சகஜமா இருக்கக்கூடியவர் தான் செந்தில்குமார் அவர்களும் நீங்களும் அவர்களும். அது இப்படிதானாங்க பதவி? எளிமையானவர் சார். அவரு ரொம்ப பந்தாலாம் காட்ட மாட்டாரு. நார்மலா தான் நடப்பாரு. நான் யாரையும் ஒரு கூட்டு சேர்ந்தெல்லாம் நடக்க மாட்டாரு. சாதாரணமா இருப்பாரு. பார்த்தோன்னா ஒரு படிச்சவரு, பண்பானவர்னு பார்த்தோன்னா ஆளுங்க சொல்லுவாங்க. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்னா, அவர் நல்ல பேர் தான் எடுத்திருக்காரு ஏரியால. யார்கிட்டயுமே முகம் சுளிப்பு எதுவுமே காட்ட மாட்டாரு. நல்லா சிரிச்சு பேசுவாரு. எளிமையானவர் சார். தளபதி அவர்கள் முதல்வர் ஆனதும் அவருக்கு கட்சியிலையும் அவர் கூடயும் ஒர்க் பண்றாரு செந்தில் அண்ணன் அப்படின்றப்ப பயணிக்கிறாரு அப்படின்ற ரொம்ப மகிழ்ச்சி தான். அண்ணன் முதல்வர் ஆனது எப்படி பாக்குறீங்க? அதுவும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில. அது அண்ணனோட வெற்றி உங்களோட வெற்றியா பாப்பீங்க, தளபதியாரோட வெற்றி நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய வெற்றியா பாக்குறோம். அது எப்படி இருந்துச்சு அந்த தருணம் அவரும் முதல்வரா பதவி இருக்கும் பொழுது? தளபதி அவங்க முதல்வர் ஆன உடனே நிறைய பேர் முடியெல்லாம் காணிக்கையா கொடுக்குறாங்க சார். கேள்விப்பட்டீங்களா? எங்க ஏரியால நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தோம் இருக்காங்க. பெரிய வெற்றி சார். அது வருவாரா வரமாட்டாரா ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. நிறைய தொகுதியில ஜெயிப்பாருன்னு தெரியும், எண்ணிக்கை வாக்கு அதிகமா வாங்குவாருன்னு தெரியும். ஆனா முதல்வரா அண்ணன் உட்கார்றது ஒரு வரலாறு காணாத ஒரு இது சார். மாற்றம் வேணும்னா எல்லாரும் இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இந்த திருவொற்றியூர்ல அண்ணன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போறாரு, என்னென்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு, எப்படி இருக்க போகுது இனி திருவொற்றியூர்? குடிசைகள் இல்லாத பகுதிகளை உருவாக்கணும். ஏழை மக்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மீனவ சமுதாயத்தை கொஞ்சம் ஒரு படி மேல போகணும் சார். இப்ப இந்த ஏப்ரல் மே மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மீன் பிடிக்க தடை போட்டுருவாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு நிவாரண தொகை அதெல்லாம் வராம இருக்கும். அடுத்து இந்த தூண்டில் விளைவு பகுதிகளில் நிறைய பிரச்சனை இருக்கு சார். அதையெல்லாம் அவர் பாப்பாரு. எல்லா விஷயங்களுக்கும் முன்னேற்பாடுகளா நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு. கடல் அரிப்பு வராம மண் அரிப்பு தடுக்கிறதுக்கு கல்லெல்லாம் கொட்டணும் சார். இங்க குடியிருப்பு பகுதிகள் அதிகமா இருக்கிறதுனால நிறைய கல்லெல்லாம் கொட்டி அதை ரெடி பண்ணி மேடு ஏத்தணும்.
இல்ல இத்தனை வருஷமா இருந்தவங்க இதெல்லாம் பண்ணலீங்க. அது ஒரு கோபமும் மக்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்கல்ல. இது அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா இத பண்ணி குடுக்கல பிரதர். அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாறி மாறி ஆட்சி செஞ்சவங்க வந்து பண்ணி குடுக்காத விஷயங்கள்? அத பத்தி பேச ஏன்னா இனிமேல் நெறைய மாற்றங்களும் ஏற்பட போகுது. இருந்தாலும் இது அடிப்பட்ட விஷயம். அடிப்படையான விஷயத்த கூட பண்ணி குடுக்கல அப்படின்னு ஒரு கோபம் இன்ன வரைக்கும்னா என்ன விஷயமா இருக்கு? நெறைய பேருக்கு வீடே இல்ல சார். வீடே இல்ல. நெறைய இங்க ஏழை மக்கள் தான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. பண்ணி தரோம்ன்னு சொல்லுவாங்க. வாய் நெறைய பேசுனாங்க. ஆனா எதையுமே செய்யல. மக்களுக்கு கோவம் இருக்கு. அதுக்கான மாற்றம் தான் இது. ஓகே. அந்த கோவத்துக்கான மாற்றம் தான் இப்ப நடந்திருக்கு. நன்றி. தளபதியார் சொன்னாரு, இனிமேட்டு எந்த இடத்துலயும் இந்த ஊழல் அப்படின்றது இருக்காது. எந்த விஷயத்திலும் நாங்க சமரசம் அதாவது மக்களோட அடிப்படை தேவைகள வந்து ஏதாவது ஒண்ணு குறுக்க இருந்தாலும் அதுக்கெல்லாம் நாங்க வந்து நோ காம்ப்ரமைஸ்லாம் நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ செந்தில் அண்ணனும் அதுதானா? ஏன்னா அவரோட அவரோட தொகுதியில இருக்கக்கூடிய எந்த திருவொற்றியூர்ல எந்த ஒரு தப்பான விஷயங்களும், தீங்கான விஷயங்களும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறாரா? குறிப்பா இந்த மதுவா இருக்கட்டும், போதைப் பொருட்களா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இனி வர நாட்கள்லயும் அப்படின்றதுல திருவொற்றியூர்ல அந்த பெரிய மாற்றமும் நடக்க போகுதா? அதுல ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறாரா? கண்டிப்பா சார். இப்ப சின்ன குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. சின்ன பெண் குழந்தைங்க 2 வயசு, 3 வயசு. இதுக்கு காரணமே போதை கலாச்சாரம் தான். ம், ம். அந்த போதை கலாச்சாரத்த கண்டிப்பா ஒழிப்பாரு. அண்ணன் தளபதியார் விஜய் அவர்கள் கண்டிப்பா ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்பயும் டாஸ்மாக் கடைங்கலாம் பாத்தீங்கன்னா, ஒரு 712, 19 கடை கிட்ட மூடியிருக்காங்க. ஆமா. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. கோவில் கிட்ட, ஸ்கூல் கிட்ட இருக்க கடை எல்லாத்தையுமே மூடியிருக்காங்க. அது வருமானம் தான் பாப்பாங்க தமிழக அரசு. ஆனா நம்ம அண்ணன் வந்து உட்கார்ந்த உடனே அத செஞ்சாரு பாருங்க. பெரிய கைத்தட்டலுக்குரியது அது. பெண்கள்லாம் அவ்வளோ இதுவா இருக்காங்க, பெருமையா இருக்காங்க. பாத்தீங்களா நாங்க ஓட்டு போட்டோம். உடனே அதெல்லாம் மூடுனாங்க பாருங்க ம், அப்படின்னு. ம், ம். அதே மாதிரி ஏதாச்சு பிரச்சனையாச்சு, போதை கலாச்சாரத்தால எதனா பிரச்சனையாச்சு, உடனே நடவடிக்கை எடுக்க நம்பர்லாம் குடுத்துருக்காங்க சார். ம். அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் உடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கேயும் தொடர போகுது ஆமாங்க சார். திருவொற்றியூர்லயும். கண்டிப்பா சார். ஓகே. இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் நீங்க இதுவரைக்கும் என்ன சொன்னீங்க? முதல்ல அவர் பார்த்ததும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம்? கட்டி புடிச்சோம் சார். கட்டி புடிச்சு எங்களுடைய மனசுல இருக்க அழுதும் சார் நாங்க. ரொம்ப கட்டி புடிச்சு மகிழ்ச்சிய வெளிப்படுத்தினோம் சார் நாங்க ஆரம்பத்துல. ஓகே. நல்லா வருவீங்க நீங்க. நீங்க பெரிய ஆளா வருவீங்க. உங்கள சுத்தி இருக்கவங்க நாங்களும் எல்லாரும் நல்லா வருவோம் ம். அப்படின்னு சொன்னேன் சார். அதுக்கு முன்னாடி என்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும். இந்த வெற்றிய பார்க்கும்பொழுது யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க? அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி குடுத்திருக்காங்க. கண்டிப்பா திருவொற்றியூர் மக்களுக்கு சொல்லுவீங்க. அதுல யார் யாருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இளைஞர்களுக்கு தான் சார். அவங்க அண்ணன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 60 பேர்கிட்ட அண்ணன் கூட வந்து நின்னாங்க. ஓகே. பெண்களும் சார் நான் வரேன், அண்ணனுக்காக நான் வரேன். அண்ணன் தளபதியார் விஜய் அவர்களுக்காக நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள், இளைஞர்கள் 2 பேருமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க சார். எந்த குழந்தைங்களும் எதிர்பார்ப்பும் சார். ஓகே. குழந்தைங்க மெயின். அவங்க வரலனா கூட வீட்ல இருக்க குழந்தைங்க நீங்க போங்க ஆ. அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க சார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது சார். ஓகே. இப்ப வரைக்கும் இல்ல. யாருக்குமே கூட இருக்கவங்களுக்கு வந்தாங்க. நாங்க வரோம்னு சொல்லி எல்லா ஏரியாக்கும் வந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க சார். இந்த மகத்தான வெற்றியை கொடுத்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ உங்க அண்ணன் எம்எல்ஏ ஆயிருக்காங்க இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு. அண்ணன்கிட்ட ஏதாவது சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அவரு நேர்ல நீங்க கட்டி அணைச்சு நீங்க அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டீங்க எல்லாமே ஓகே. இப்ப இத பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க சொன்னீங்கன்னா அவர் இன்னும் நெகிழ்ச்சி அடைவாரு. என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அண்ணன் நீங்க சின்ன வயசுல இருந்து மீனவர் சமுதாயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நீங்க எம்எல்ஏவா ஆயிருக்கீங்க. நீங்க இன்னைக்கு மக்களோட மக்களா சேர்ந்து எல்லா பணியும் நிரந்தரமான பணியை நீங்க செய்வீங்க நாங்க நம்புறோம். தங்கச்சியா மட்டும் இல்லாம இங்க மீனவர் சமுதாய ஒருத்தரா பேசுறேன் நானு. நல்லது பண்ணுங்க. எல்லாருக்கும் சேர்த்து நீங்க நல்லது பண்ணுங்க. உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். சூப்பர். இந்த ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாழ்த்து. உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். Thank you, ஏன்னா sir. மீண்டும் சொல்றேன், ரொம்ப எளிமையா இருக்கீங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க குடும்பத்துல இருந்து ஒரு அண்ணன் வந்திருக்காரு அப்படின்றப்போ, அதுவும் தளபதியாரோட கட்சியில இருந்து வந்திருக்காருன்ற எங்களுக்கும் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி. திருவொற்றியூரின் வீதிகளில் நடந்து மக்களின் மனதை வென்ற செந்தில்குமாரை பற்றி அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்கலாம். திருவொற்றியூர் மக்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவங்களோட ஒத்துழைப்போட தான் அவரும் எம்எல்ஏவா ஆயிருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் கேட்போம். அம்மா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மனோர்மணி. ஓகே. உங்க தொகுதிக்கு எம்எல்ஏவா செந்தில்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவரு இங்க பொறந்து வளர்ந்ததெல்லாம் நல்லா தான் வளர்ந்தாரு. நல்லா படிச்சாரு. அவர் யார்கிட்டயும் ரொம்ப பிரச்சனைக்கு போக மாட்டாரு. அவர் பாட்டுல அவர் இருப்பாரு. படிச்சுட்டு வருவாரு, போவாரு. ம். அதுக்கு பிறகு அவர் இப்ப எம்எல்ஏ ஆனது மக்கள் கொடுத்த ஒரு அதிகாரத்துல அவர் ஆனாரு. நான் அவரோட வாழ்க்கையில இன்னைக்கு அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாருன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ம், ம்.
இல்லம்மா, இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அவர் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. என்ன எதிர்பார்ப்போட அவருக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் நான் வழங்கி எதிர்பார்ப்புனா இப்ப நம்ம மீனவர்லாம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, வந்தவங்க எல்லாம் யாரும் எதுவும் செய்யலையே, ம். நாம செய்யணுன்ற ஒரு இதுல அவர் ஆரோக்கியமா இருப்பாரு. ம். ஆனா செய்வாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செய்வாரு. ஓகே. அதுக்கு பிறகு எங்க அப்பா என் தலைவன் நான் பெற்ற புள்ள, அந்த புள்ளையும் நல்லதை பண்ணுவாரு அப்படின்ற ஒரு மனப்பாடம் எங்களுக்கு இருக்கு. ஓகே. ம். அந்த ஒரு நம்பிக்கையினாலதான் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகே. இந்த திருவொற்றியூர் மக்களுக்கு என்ன பெரிய குறையா இருந்ததுமா? இப்போ என்ன இவங்க பெரிய குறைனா, பெரிய கட்சிகள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எதுவுமே பண்ணல தம்பி, இது குறிப்பா இதை பண்ணல அப்படின்னு ஒரு ஆமா. கோபம் இருந்திருக்கும்ல. கோவம். என்ன விஷயம், என்ன பண்ணல? இப்ப உண்மைதான்ப்பா, செந்தில்குமார் கோவம் அவர்கள் தான். என்ன எனக்கு பண்ணி நிறைய கோவம் இருந்தது. எப்படின்னா இந்த ரேஷன் கடையில 1000 ரூபாய் எல்லாருமே வாங்கினாங்க. ஆனா நான் வாங்கவே இல்லை. நான் காலு கையெல்லாம் உளுந்து போனவரை வச்சிருக்கிறேன். குடிக்கார புள்ள ரொம்ப டெய்லியும் அழுவான், டெய்லியும் அடிப்பான். என்ன குடிக்கி பாட்டிலுக்கு அவ்வளவு சித்திரவதை, ரொம்ப சித்திரவதைப்படுறேன். அதனால ரொம்ப கோவமா இருந்தேன். எனக்கு இந்த 1000 ரூபாய் கூட அனுப்பலையே இன்னமும் கசாலினி திட்டுவேன். கோயில் கோயிலா போய் அழுவேன். அப்படிலாம் இருந்து எனக்கு வரல. அந்த 5000 கூட வரல. அதுக்கு பிறகு என் புள்ள வரணும், என் புள்ள வரணும், என் விஜய புள்ள வரணும், என் புள்ள வந்தா நல்லதை நடத்தும் அப்படின்ற ஒரு வெறிதனம் ஆயிடுச்சு எனக்கு. 64 வயசு ஆகுது. எனக்கு ரொம்ப வேதனைகள். என் பிள்ளை வர வைக்கணும், என் பிள்ளையால ஒரு நல்லது எனக்கு கிடைக்கும், இந்த வீடு பிரிச்சு கட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் ரொம்ப என் பிள்ளையோட ஒரு முறை வச்சு நான் போனேன். என் பிள்ளைக்கு ஆர்த்தி எடுத்தேன், செந்திலுக்கு திருஷ்டி கழிச்சேன், எல்லாம் செய்தேன். நீ வருவப்பா, அங்காள பரமேஸ்வரி பெரிய படைத்தா கருமாரி உன்னை வந்து குந்த வைப்பா, நீ வருவே, என் பிள்ளை விஜய வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் ஒரு தெய்வம் தான், கோயில் கோயிலாக போகிறவுதான், நான் குறி சொல்கிறவுதான், சாமி ஆடுறவுதான். அந்த மாதிரி இருந்தோம். இன்னைக்கு நான் அவ்வளோ வேதனையோடு இருந்தேன். சாமியும் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, சங்கர்ன்றவரும் அவரும் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. எங்கள் வீட்டு ஆம்பளைங்களும் போக மாட்டாங்க. அவங்க உழைப்பு தான், கடலில் உழைக்கணும், சாப்பிடணும், யாரோடையும் நம்ம போகக்கூடாதுன்ட்டு அப்படி தான் வாழ்ந்தாங்க. என் புருஷனும் சரி, என் பிள்ளையும் சரி. என் பிள்ளை வந்து குடிக்கு அடிமையானவன். அவனுக்கு 2 மனைவி தேடி கல்யாணம் பண்ணி ஓடிட்டாளுங்க. அதனால அவன் மன வருத்தத்தில் என்னை சித்திரவதை பண்ணுவான். நீ தானே பார்த்து கட்டின, எனக்கு பொண்டாட்டியில் நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு என்னை ரொம்ப கொடுமை பண்ண. நேற்று கூட என்னை அவ்வளோ கொடுமை. இந்த அம்மா தான், இந்த அம்மா என் பொண்ணு அமுழு தான் ஓடியாண்டு சித்திரவதை பண்ணேன். அவ்வளோ வேதனை. ஓடுறம்பா, கல்லை தூக்குறான், கட்டையை தூக்குறான். எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரியா இல்லையா, எனக்கு வாங்கி தர்றேன்னா நீ செத்துருவேன், கால் கையை உடச்சிடுவான் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒரு வெறித்தனமாண்ணா. அப்பா கால் கை விழுந்து வீட்டை கிடக்கிறாரு. அவரு வருமானம் தான்ப்பா எனக்கு. 4 பொண்ணு சாமி, எனக்கு 4 பொண்ணு 4 ஊரை கட்டி கொடுத்தா. இந்த ஒரு பிள்ளை தான், இந்த ஒரு பிள்ளையால எனக்கு நிம்மதியே போச்சே அந்த ஊரில். ஆனால் என் பிள்ளை வந்ததா இன்னைக்கு இத்தனை கடையை மூடிச்சு. யாரும் என் விஜய் பிள்ளை வந்ததா இத்தனை கடையை மூடிச்சு. என் செந்தல் பிள்ளை வந்ததா இன்னைக்கு நல்லதை செய்யன்ற ஒரு நம்பிக்கையில் தைரியமாக இருக்கிறேன். இந்த தைரியம் எனக்கு போதும். என் பிள்ளை செய்யும், நான் போகணும், என் பிள்ளையை பார்க்கணும்னு இருக்கிறேன். சரி, சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாப்பா, நல்ல குணங்கள், நல்ல குணம், நல்ல மனசாளுக்கு மரியாதை, நல்ல ஒரு பெருமையா நடக்கும். யாரோட கட்சிக்கும் போகாது, யாரோட சாவகாசமும் கிடையாது. தனிமையா நின்று தான் தனிமையா வாழும். யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பேசுறது. நம்ம போனா கூட என்னப்பா செந்தில் போயிட்டு வந்தேப்பானா, போனாங்க சித்தி, அப்படிதான் மரியாதை. சித்தி தான் அவருக்கு. நான் அந்த மாதிரி மரியாதை தான், அந்த தன்மை தான். கோபம் மனசுலிப்பு எதுவும் கிடையாது. நீ மாற்றம் தான். நான் இன்னைக்கும் மரியாதை தான். சரி, ஒரு வாழ்த்து சொல்லிருங்களேன் அவருக்கு. இனிமே நல்ல மாற்றம் வரும். செந்தில்குமார் நல்ல மாதிரி செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐயா. ஆனா மனோன்மணி, நான் சொல்றேன், இந்த இதுவை என் பிள்ளை இதுக்கு மேல் கொண்டு ஓங்கி செய்து அவங்க மூஞ்சில எல்லாம் கறி பூசுவாரு. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தகுமாரி. செந்தில்குமார் அவர்களை தெரியுமா? அவர் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எந்த இப்ப இருந்து உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நல்லா நாங்கெல்லாம் ஒன்னா விளாட்னவங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஸா நல்லா ஒன்னா விளாட்னவங்க நாங்கெல்லாம். இன்னைக்கு அவர் எம்எல்ஏவா? ஆமா, அவர் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு. அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு இது வரைக்கும் எங்க குறைய கேட்டு எந்த கேமராவோ எந்த இதுவோ வந்தது கிடையாது. இதுதான் முதல் முறையா நாங்க பாக்குறோம். எங்களை தேடி, மக்களை தேடி இந்த கேமரா எடுத்துன்னு உங்களுக்கு குறை என்னன்னு கேட்கறது, இதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே, இதுக்கு மேல எனக்கு பேச படப்படன்னு இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன். இல்ல உங்களோடய வளர்ந்தவர் இன்னைக்கு எம்எல்ஏவா மாறி இருக்காரு. அதுவும் உங்களோட ஊர்லயே, திருவொற்றியூர் தொகுதியிலேயே அவர் எம்எல்ஏவா மாறி இருக்காரு. இந்த மாற்றம் வரும்னு எதிர்பார்த்திருப்பீங்கல்ல அவர்கிட்ட இருந்து? எந்த ஒரு நம்பிக்கையோட அவர் கூட ஊர் மக்களா பயணிக்கிறீங்க? சின்னதுல இருந்தே இருந்ததுனால அது ஒரு நம்பிக்கை தான், வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம வந்தாச்சு. இனிமே கூட போய் அவர் கூட பேசி பழகி அவர் என்ன செய்யறாருன்னு இதுக்கப்புறம் கேளுங்க. அவர் என்ன பண்ணாருன்னு நாங்க சொல்றோம்.
இது ஸ்டார்டிங்கு. இந்த ஸ்டார்டிங்கில் பிறந்த வளர்ந்தது மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் இருந்தது சொல்ல முடியும். அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியும். இப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் அவர் பண்ண பின்னாடி வந்து கேளுங்க. அது என்ன சொல்லணுமோ நாங்கள் சொல்கிறோம். இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்களா? ஆமா. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப குறையா இருந்திருக்கு? ஒரு வருத்தமா இதெல்லாம் பண்ணவே இல்லைங்க, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை அப்படின்றப்போ? இந்த எத்தனை எம்எல்ஏயே எத்தனை தொகுதி வந்தாலும் இந்த ஏரியா வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி இருந்ததுப்பா. ம், ம். யார் வந்து உங்கள் கஷ்டம் என்ன, ஒரு மழை டைம்லேயும் சரி, ஒரு எதனா வெள்ளம் வந்த டைம்லேயும் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, ஏன் வந்து ஒரு நிவாரண சாப்பாடு கூட வந்து எங்கள் சந்துக்கு தேடி வந்தது கிடையாது. அந்த மொனை ரோட்டில் போடுவாங்க. இங்கேருந்து அவ்வளோ ஜனம் ஓட முடியுமா மலையில் போய் வாங்கிக்கின்னு வரணும். அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. இனிமேலும் அந்த கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது எங்களுக்கு. வீடை தேடி வந்து எதாக இருந்தாலும் கதவை தட்டி இதுதான் இந்த ஏரியா, இந்த சந்துக்குள்ளே ஒரு பொருள் வரணும்னா எங்களை தேடி வந்ததுன்னா வரும் நம்புகிறோம். ம், ம். விஜயந்த் அண்ணா வந்துக்கிறதுனால எங்களை தேடி வரும் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை அவர் கொடுத்தாருன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஆமா. சொல்லியிருக்காரா? செந்தில் அவர்கள் சொல்லியிருக்காங்களா அவரு பாத்துப்பாரு? ஃபஸ்ட்டு அவர் எங்கள் வீட்டாண்ட வந்து உங்களுக்கு எல்லாம் செய்கிறோமான்னு சொல்லிட்டு போய்கிறாரு. ஜெயிச்ச உடனே சரி, நான் செய்கிறாரு, செய்து காட்டுவாருன்னு நம்புகிறோம். இன்னைக்கு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாமே நாங்கள் அவருக்கு தான் போட்டோம். அவரே வர வச்சோம். 2 பேர் வந்தாங்க. எங்களுக்கு எதுவுமே செய்யலை. நாங்கள் கேட்குற எதுவும் உதவியும் செய்யவே இல்லை. ம். அதனால் வருஷம் எங்களுக்கு கடைசியாக ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதை அப்படியே அடிச்சுன்னு இன்னும் 2-3 இந்த கடல் வந்தாக்க அது கல் வந்து கீழே சரிஞ்சிடும். வீட்டுங்களில் வந்து தண்ணி வந்து ஏறிடும். ம், ம். அந்த மாதிரி இதில் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கல் கொட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அந்த சைடு. ம். அந்த மாதிரி அந்த லைனில் கொட்டின மாதிரி அதே மாதிரி இந்த லைனில் கொட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஆமாம், அந்த மாதிரி இது பண்ணணும். வேற இதுவும் கிடையாது. அவர் இல்ல, நீங்க அவர் எப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் இங்கே பிறந்ததே எங்கள் சொந்தக்காரர் தான். அப்படியா? சின்ன வயசுல இருந்து அவரை பாக்குறீங்க? சின்ன வயசுல. அவரோட எப்படி கேரக்டர்? கேரக்டர்லாம் யாரு கூட வந்து இங்கே பசங்க கூடலாம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ண மாட்டான். படிப்பான். படிப்பு இப்போ வந்து அவர் பெரிய இது வக்கீலாகவே போயிருக்காரு. வக்கீலாக போனதுனால கொஞ்சம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு இது உங்களுக்காக ஒரு நல்லது செஞ்சுருக்காரு. ஒரு வீடு எங்கள் பொண்ணு இது பண்ணதுக்காக அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இதுக்கு வந்திருக்காரு. அவர் நல்லது செஞ்சால் எல்லாருக்குமே நல்லது தான். இப்போ விஜய் அவர்கள் முதல்வராக வந்ததுனால வந்து அதுவும் ரொம்ப சந்தோஷம்தான். அது கூட எங்கள் பையன் அதான் மச்சனம் பையன் தான் அவர். அவருடைய பையன் வந்து செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பக்கத்தில் இருக்கனால நாங்கள் எது கேட்டாலும் அது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கலாமா? இல்லை, சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் அவர்களோட கட்சியில் இணைஞ்சு அவர் எம்எல்ஏவா மாறி இருக்காரு. அவர் ஆவாருன்னு தெரியல. அவர் படிச்சுக்கிட்டே அப்படியே வந்து அவருக்கு அங்கே போய் சேர்ந்து அது எம்எல்ஏவே ஆயிட்டாரு. எல்லாமே நாங்கள் இது பாருங்க அவர் முடிச்சு அவர் இதுவில் தான் போய் உட்காந்தாரு. இப்போ வக்கீலாவும் முழுசாக இருக்காரு. அதை வச்ச மாதிரி அவர் இப்போ வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊருக்கே நல்லது செய்வாருன்னு சந்தோஷம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. பேர் வெங்கடேஷ். வெங்கடேஷ், நீங்கள் இந்த திருவொற்றியூரில் தான் இருக்கு? திருவொற்றியூரில் 50-60 வருஷமாக இருக்குது. ஓகே. ஆனால் அவங்க இங்கே தான் பிறந்தாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அவரோட சொந்த வீடு இது? ஆமாம், சொந்த வீடு தான். ஓகே. ஆமாம், மீனவர் இங்கே தான் பிறந்தது. உங்களுக்கு எப்போ அவர் பரிச்சயம் பண்ணார்? எப்போ இருந்து தெரியும் உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் 17 வயசு வரும்போது இங்கே திருவத்தூருக்கு வந்தேன். திருவத்தூர் வந்தாலும் தெரியும். 50 வருஷமாக தெரியும். 50 வருஷத்துக்கு மேலே தாங்க. ஓகே. எனக்கு 66 வயசு ஆகும். நான் கஷ்டப்படுறேன். சாதாரண கூலியாக தான் செய்கிறேன். அப்போதுலேருந்து தெரியும். எங்கள் சம்பந்தி தான் அவர். ஓகே. சம்பந்தி பையன் தான் அவர். வக்கீலாக படிச்சுக்கிறாப்புல. வக்கீலாக படிச்சு வேட்பாளர் ஆகிட்டாப்புல. இப்போ கஷ்டப்படுற குடும்பம், மீனவர் குடும்பம் உதவி செய்கிறேன், நல்லது செய்கிறாப்புல. அது செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் நாடு. அவன் பையன் நல்ல பையன் தான். என்ன பிரச்சனை நம்மளை பார்த்த பொறுத்த வரைக்கும். ஓகே. இல்லை, அந்த மக்களோட வழி தெரியுமா? தெரியும். தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுப்பாரு. தேவையான விஷயங்கள் பண்ணி. ஓகே. ஆனால் இங்கே தான் பிறந்தாங்க? இங்கே தான் பிறந்தது. ஓகே. இன்னைக்கு உங்கள் மீனவ சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு? மகிழ்ச்சி, எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக போச்சு. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையான? என்னென்ன ஒரு என்ன முதலமைச்சர் என்ன டிசிஷன் போடுற அதுக்கு அந்த மாதிரி என்ன விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதும் உங்களுக்கு மகிழ்ச்சி? மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாரும் ஊருக்கு மகிழ்ச்சி. அப்படியா? ஏன் இவ்வளோ நம்பிக்கை? இவ்வளோ நம்பிக்கைன்னா நல்லது. அவர் மூலம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அவர் பெரிய ராஜாங்கன் பரம்பரை இல்லை. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அது கஷ்டத்துக்கு தெரியும், பசினாலும் தெரியும் அவருக்கு. அதனால அவர் கூட இருக்கிறவங்க நல்லது செய்வோம். என் பேர் கணேஷ். நீங்கள் சொல்லுங்கள், செந்தில்குமார் அவர்கள், அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களோட தொகுதிக்கு எம்எல்ஏவாக வந்திருக்காங்க. செந்தில்குமார்ன்றது என்னோட மச்சான் தான். அவர் வந்து பிஏபிஎல் படிச்சிருக்காரு. இல்லை, அப்போவே அவர் நல்ல பொது சேவைகள் நல்லா பண்ணுவார். அவர் இப்போ அவர் ஏற்பாரான்னு இப்போ நீங்கள் எம்எல்ஏ இருக்கார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே. இல்லை, மீனவ சமுதாயத்திலேருந்து ஒருத்தர். அதான் மீனவ சமுதாயத்துலேருந்து அவர் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஓகே. மக்களுக்கு நல்லது பண்ணுவார். தளபதி
நல்லா இருக்கையெல்லாம் விட்டுருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணுவார், ஜனங்க நம்புங்க, அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார். இங்க இருக்கக்கூடிய மக்கள் செந்தில் அவர்களை நம்பி ஒரு வாக்களிச்சிருக்காங்க, வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? எதனால இந்த இவ்வளவு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய நம்பர்ல, இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்திலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க? எதனால மக்கள் இந்த உதயரிசு அதை அதிமுக திமுக இவங்க மாறி மாறி வந்து இந்த ஊரையே நாசனம் பண்ணிட்டாங்க. இந்த ஊருன்றதை தமிழ்நாடு டோட்டலாக நாசனம் பண்ணிட்டாங்க. இங்கே படம் கூடி கற்பழிப்பு கஞ்சா அந்த மாதிரி நல்ல ஜனங்க ஒரு முடியறது தளபதியை தேர்ந்தெடுக்காங்க. ஓகே, வெற்றி அடைஞ்சதும் நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உழைச்சோம், குடும்பத்தில் எல்லாம் உழைச்சோம், நண்பர்கள் எல்லாம் உழைச்சாங்க, அக்கம் பக்கம் எல்லாம் உழைச்சாங்க, நல்லா உழைச்சாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவர் ஜெயிக்க வச்சு. அது இல்லாமல் தளபதி மூஞ்சிக்காக நிறைய ஓட்டு வந்தது, அது உண்மைதான். சரி, அப்போ நீ திருவொற்றியூரில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக பண்ணுவாருங்க. இங்கே என்னென்ன தேவை? அடிப்படை வசதிகள், ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளம், ஒரு கரண்ட் ப்ராப்ளம், இங்கே அந்த பீச்சில் வந்து கல் கொட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அவர். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. வீடு வசதி, சாலை வசதி எல்லாம் கட்டி இது பண்ணி தருவார். சிறப்பு. உங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிங்க இன்னொரு முறை. தளபதிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய மாமா செந்தில்குமாருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப நன்றி தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய நாள் நல்லது பண்ணீங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பேர் அலமேல். திருவொற்றியூரில் செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு? நல்ல மகிழ்ச்சி தான். அவர் பார்த்துருக்கீங்களா? எப்படி அவரு தெரியும்? பிறந்து வளர்ந்து இதே ஊரு தான். அவர் எல்லாமே நல்லா செய்வார். அப்படியா? ஆமா, எப்படி? எங்க ஊர் புள்ள, எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைங்களை பத்தி. சரி, அவரை பத்தி சொல்லுங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? அவரை பத்தி என்ன சொல்றது, தெரியும் எங்களுக்கு. அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா செய்வாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படியா? ஆமா. இங்க என்ன பிரச்சனைகள் இருந்தது? இங்க ரொம்ப பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இல்ல, ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆமா, அவர் வந்திருக்கிறாரு, இதோட அவரை பார்க்கலாம். நல்லது செஞ்சா நல்லது. ஓகே, இப்ப முதல்வரா விஜய் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 717 மதுக்கடைகளை மூடியிருக்காரு. ஆமா, இப்படி ரொம்ப பாக்குறீங்க? சந்தோஷமாச்சப்பா. அப்படியா? ஆமா, இதான் ரொம்ப சந்தோஷம். கஞ்சா குடி இதெல்லாம் யாரை கட்டுறது எவ்வளோ நல்லது தெரியுமா? ஆமா, எவ்வளோ மக்கள் எவ்வளோ நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்கா. இதெல்லாம் யாரை கட்டினா, இவர் வந்து இது யாரை கட்டுறாருன்னா பெரிய விஷயம். திருவொற்றியூரிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆமா. சரி, நீங்க ஒரு வாழ்த்து சொல்லிருங்க அவருக்கு, செந்தில் அண்ணனுக்கு. எங்க எம்எல்ஏக்கு இந்த ஊர் புள்ள நல்லபடியா நடத்தி நல்லபடியா கொடுப்பாரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அனிதா. அனிதா, நீங்க சொல்லுங்க. விஜய் அவர்கள் முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதை விட எங்க அண்ணன் எம்எல்ஏ ஆனது அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. செந்தில் அண்ணன் எம்எல்ஏ ஆனது. அதான், இந்த திருவொற்றியூர்ல செந்தில் அண்ணன் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. இப்படி இருக்கு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி என்னென்ன குறைகள் இருந்துச்சு? எதனால? ரோடு பாருங்க சார், இந்த ரோடு இப்படியே தான் இருக்கு 5 வருஷமா. ரோட்ல எதுவும் போடல. இப்ப அவர் வந்தா எல்லாம் மாறும், நாங்க நம்புறோம். அவரு தெரியுமா உங்களுக்கு? அவரு சின்னதுல இருந்து நாங்க பாக்குறோமே அவரை. செந்தில் அண்ணன். ஓகே, ஏங்க கண்ணெல்லாம் கலங்குது? இல்ல சொல்ல ஒண்ணும் இல்ல, சொல்ல வரல. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு. ஓகே, இல்ல அத நிறைய மாற்றம் ஒண்ணு தான் அவர் தேர்ந்தெடுத்தீங்க. இந்த எமோஷனுக்கு காரணம் என்ன? இந்த கண் கலங்கி? இல்ல, அவர் ரொம்ப நல்லவர் இல்ல. சரி, எங்க ஏரியா மாறும், நாங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கோம். ஓகே, இல்ல அவ்வளவு விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க, எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. செந்தில் அண்ணா வந்து இப்போ இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாங்க, என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன குறைகளை நீங்க அடிப்படையா சொல்லியிருக்கீங்க, என்னென்ன பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணன்? எல்லாமே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்காக. என்னென்ன குறை இருக்கோ எல்லாமே நாங்க செஞ்சு தரோம் உங்களுக்காக. இது நம்ம ஊரை நான் விட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜெயிச்சதப்போ உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு? நாங்க இங்க பட்டாசுலாம் வச்சு கொண்டாடணுமே சார். நாங்க அப்படியா? பட்டாசுலாம் வச்சு எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து நாங்க கொண்டாடணும். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க டிவிலையும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தில்குமார் எனும் நான் அப்படின்னு எம்எல்ஏவா பதவி ஏற்கும்போது நாங்க எங்க பசங்களை உள்ள ஒரே கை தட்டி ஒரே கொண்டாட்டம். அவரோட வெற்றி உங்களோட வெற்றியா பாக்குறீங்களா? சார், எங்களோட வெற்றி தான் அது. அவ்வளவு பிடிச்சிருக்காங்க இந்த மாற்றம்? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சிறப்பு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சசிகலா. நீங்க சொல்லுங்க, செந்தில் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். செந்தில் அண்ணன் வந்து நான் சின்ன பக்கத்துல இருந்து இங்க பாக்குறேன். இந்த நம்ம ஏரியால தான் அவரும் பிறந்து வளர்ந்தது. நாங்களும் இங்கே இருந்து பாக்குறோம். அவர் வந்து இந்த ஏரியாவுக்கு நல்ல மாதிரியா ஏதாவது செஞ்சு தருவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு மெயினா என்னன்னா, இவங்க சொன்ன மாதிரி ரோடு போடுறது, தண்ணி கடல் ஓரத்தில் கல் கொட்டணும், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் அவர் கையெழுத்து இந்த கஞ்சா இதுக்கு தானே போட்டார், அது கொஞ்சம் ஒழிஞ்சா நல்லா சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப, இந்த இடத்துல எம்எல்ஏவா எங்கள் ஊரில் அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவருக்கு வாழ்த்து சொல்லிருங்க, பார்த்துட்டு இருப்பாரு. அண்ணா, நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம மக்களை நல்ல மாதிரியாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க, செந்தில் அண்ணன் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க, வந்திருக்காங்க, எப்படி இருக்கு? என் பேர் லீலா லக்ஷ்மி. செந்தில் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துருக்கோம். நான் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷமாக அவங்கள பார்த்துருக்கோம், அவங்க அப்பாவையும் பார்த்துருக்கோம். ஓகே. அவங்க அப்பா வந்து நல்ல
சேவை மனப்பான்மைலாம் இருக்குது. நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணும். அதே மாதிரி தான் வந்து செந்திலுக்கும் இருக்குது. செந்திலை வந்து எங்கள் தம்பி மாதிரி நினச்சி தான் ஓட்டு போட்டோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாமே டிஎம்கேக்கு போடுறவங்க இந்த வாட்டி எல்லாமே விசிலுக்கு தான் போட்டோம். அதனால் நல்லது நடக்கும்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். இந்த கடலோர பகுதியில் இருக்கிற இடத்துக்கு வந்து கடல் வந்து மேலுக்கு வர்றதுனால கடல் பகுதி வந்து கல் கொட்டணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகே, மீனவ சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏவா வந்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் அண்ணன் தம்பிங்க எப்படி எம்எல்ஏவாக வந்து ஆட்சி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சி ஓட்டு போட்டோம். இப்போ சர்வசாதாரணமாக வரலாம் செந்தில் எங்ககிட்ட வந்து பேசலாம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வந்து போகிறாரு, வராரு, பேசுகிறாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி விஜய் சார் வந்து எம்சி ஆனதுக்கு சிஎம் ஆனதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்கு. கோச்சிக்காதே, எனக்கு படபடன்னு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க வாழ்த்துக்களை செந்தில் அண்ணனுக்கு. எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தான்ப்பா நாங்கள் போட்டோம். அவர் நல்லவர். சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்க்குறோம். அவங்க அப்பாவுக்குப்பா எல்லாம் தெரியும். எங்களுக்கு நல்லது செய்வாருன்ட்டு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள் செந்தில். எங்களுக்கும் அதே தான்ப்பா. அவர் நல்லது தான் செய்வார். எங்கள் ஊர் ஆள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எங்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். அது அவருக்கு ஒரு நன்றி. விஜய் இந்த மீனவ சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. எங்களுக்கு பிடிச்சதான் நாங்க போட்டிருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு பிடிச்சதான் இது பண்ணா நல்ல ஒரு நல்லா செய்வாரு. அது கொஞ்சம் இது பண்ணி எல்லாரும் இது பண்ணுங்க. இவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். செந்தில் அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் பிள்ளை தான் அவர். அதனால இதோ கட்டியிருக்காங்க பாருங்க, இந்த கூடாரம். அந்த மாதிரி வலை வைக்கிறதுக்கு எங்களை உட்காரத்துக்கு இங்கே ஒரு கூடாரம் மாதிரி பண்ணி தரணும். மற்றபடி இந்த ரோடு வசதி இதெல்லாம் லைட்டு கீட்டு இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாருனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் பிள்ளை தான் அவர். எங்களை நல்லா மீனவ சமுதாயத்தில் பிறந்து இன்னைக்கு அவர் எம்எல்ஏவா ஆகியிருக்காங்க. ஆமாம், அதை பற்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லது பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஆமாம். அடுத்தவங்க வெளியாள் இந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் பாரபட்சம் பார்க்காம எங்கள் ஊருக்காக பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அவர் பார்த்துட்டு போகிற வாழ்த்து சொல்லிடுறேன். ரொம்ப வாழ்த்துக்கள் தலைவரே. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த திருவொற்றியூரில்? தலைமுறை 4-5 தலைமுறை எங்கள் குடும்பமே இங்கே தான். இங்கே தான். இன்னைக்கு உங்கள் சமுதாயத்தில் ஒருத்தர் பிறந்து இன்னைக்கு எம்எல்ஏவா வந்திருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்கா செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏவா வந்தது? நல்லா இருக்கும். எங்கள் ஜாதி அடிப்படையில் எங்கள் ஆள் வந்துக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். உழைக்கிற எங்களை மாரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும். எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்ணீரிட்டு ஆள் வரும்பா. எங்கெல்லாம் ஒரு வளமாக எங்கள் பிள்ளைங்களை வருங்காலத்தில் படிக்கிற பிள்ளைக்கு வேலை இல்லாத எத்தனை பிள்ளை இருக்குது. அத்தனை பிள்ளைங்களுக்கும் வேலை உதவி பண்ணுங்க. எங்கள் ஏழ்மையான எங்களுக்கு எங்கே போனாலும் யாரும் இப்போ பிள்ளைங்க படிக்க முடியல. அது எங்கே போனாலும் எங்களுக்கு மதிக்க மாட்டாங்க. இல்லாத ஏழைங்களை போனால் நீங்கள் வெளியே போங்க, ஏதோ ஒரு குறை சொன்னாலும் எடுத்துக்க மாட்டுறாங்க. ஐயா, அந்த குறையெல்லாம் நீங்கள் தீர்த்து வைங்க. அதான் இப்போ விஜய் அவர்கள் விஜய் வந்து இருக்கிறாங்க. விஜயும் சிஎம்மா வந்திருக்காங்க. வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குன்னு எதிர்பார்க்குறீங்களாண்ணே? மாற்றம் தான் நடக்கணும் ஐயா. நல்லது மாற்றத்துக்கு தானே கொண்டு வந்துக்கிறேன் ஐயா. மாற்றம் தான். எங்கள் திருவொற்றியிலும் இனி செந்தில்குமார் அவரோட தொகுதியிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்புறேன். சரி, புள்ள வந்து இருக்கிறான். நல்லது செஞ்சால் அவனுக்கு வருங்காலத்தில் அவனுக்கு பேரும் புகழும் நல்லா இருக்கும். அவனு செய்யலைன்னா அவர் கெட்ட பேர் தான் ஐயா உண்டாகும். சரிண்ணே, நல்லது நடந்ததுன்னா அவருக்கு தான் இவ்வளோ பேர். அவங்களாம் பரம்பரை சுந்தரன்றவங்க நாங்களாம் ஊருக்காரங்க தான். அந்த காலத்தில் இருந்தே இருக்கிறோம். நம்ம வெளியே எங்கே போனது கிடையாது. பிள்ளைங்களை கேளு, நமக்கு இந்த வாழையை விட்டா அது விட்டா இது தான் அவங்களே கேட்டுப்பாரு ஐயா. இது செந்தில் பார்த்துட்டு இருப்பார். ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடுங்கண்ணே. வாழ்த்தா வணக்கம் ஐயா. எனக்கு தெரியும், நான் இங்கே தான், இந்த ஊருக்கு பொண்ணு தான். நான் இங்கே தான் வாழ்ந்துருக்கேன். அவரு இந்த ஊருக்கார் தான். சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவரு தெரியும். இன்னைக்கு உங்க ஊர்ல உங்க மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒருத்தர் எம்எல்ஏவா வந்திருக்காரு. மகிழ்ச்சியா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வந்தது நல்லது செஞ்சா நல்லது ஒன்றும். அண்ணனோ தம்பியோ நல்லா இருக்கட்டும். சரிம்மா, நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. பார்த்துட்டு இருப்பாரு. வாழ்த்து சொல்லிடுங்கம்மா. வாழ்த்துக்கள்ப்பா. அண்ணனோ தம்பியோ நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணா, நீங்கள் வந்து நல்லபடியா ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா. இந்த ஊருக்கு நல்லபடியாக ஒரு வலை பாராது எல்லாம் கிழிஞ்சு போய்க்குது. வரலாம் அதில் வந்து நீ எல்லாம் நல்லபடியாக செய்யுங்க. நாங்கள் உனக்கு எப்போ ஆதரவு நாங்கள் கொடுப்போம். உங்கள் மீனவ சமுதாயத்திலேயே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு எம்எல்ஏவா தேர்வாயிருக்காரு செந்தில்குமார் அவர்கள். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்ததுக்கு இந்த திருவத்தூர் குப்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, ஆமாம். நல்லது இனிமேல் நல்லது கெட்டது ஏற்கனவே இருந்த ஆட்சி இருந்தது தான்.
அதிமுக இருந்தது, திமுக இருந்தது, எல்லாம் இருந்தது. எவ்வளோ கோரிக்கைகள் இருந்து சில கோரிக்கைகளை விட்டு போச்சு. இன்னும் சில கோரிக்கைகள் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணாத விட்டாங்க. இந்த சமயக்கூடம், இந்த வளக்கூடம் இதெல்லாம் கட்ட வேண்டியது இருந்தது, இதுவும் கட்ட முடியல, அப்படியே விட்டாச்சு. தலைவர் வந்துடுறாரு, விஜய் தலைவர் வந்துடுறாரு. அவராச்சும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பல இது அவர் ஆட்சியில் வந்ததுக்கு நம்ம முழுக்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். ரொம்ப எல்லாருக்கும் மக்களுங்கள் மீனவர் சமுதாயத்தில் இது கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், குறிப்பா திருவொற்றியூர்ல செந்தில் அவர்கள் வந்தது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஓகே. ஆமாம், அவர் தெரியுங்களா? சின்ன வயசுல அவரு பார்த்து ரொம்ப தெரியும். அவர் அங்கே நான் இருந்ததே வந்து அவர் பக்கம் தான், அவர் வீட்டான தான் நான் இருப்பேன். முரளிக்கிறப்பல அங்கே தென்னாந்தூரில் தான் நான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து அங்கேயே தான் இருப்பேன். அவங்க இது ஊட்டாண்டியே தான் விளாண்டு இருப்பேன். அங்கேயே தான் இருப்பேன் நான். இப்போ இடையில நான் கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த பக்கம் இருந்து இப்போ இங்கே நம்ம போகிறதில்ல. சரியா அப்படின்னா போவேன், முரளி விடாண்டு போவேன், வருவேன். ஆனால் அவர் பழக்கம்லாம் நிறைய எனக்கு ரொம்ப இதாக வந்து சந்தோஷம். அவர் வந்ததுக்கு வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க, பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப வாழ்த்துக்கள். அவர் வந்து செந்தில் அவர்களுக்கு தேசத்துக்கு ரொம்ப வாழ்த்து. சரிங்க, நல்லதை வந்தது நல்லதை பண்ணோம். அதை குடோன்னு கட்டிக்குது, எதுக்கு புரோஜனம் இல்லை. தண்ணி ஆகிட்டு கெஞ்சாப்பட்டு தான் அங்கே யூஸ் ஆகுது. இந்த ஊர் நேரம் இருந்தாக்கா வாழை பண்ணுறதுக்கு இப்போ எல்லாமே வெயிலில் வேலை செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு குடோன் பக்கத்தில் இருந்தாக்கா ஊருக்குள்ளே போய் உடனே வேலை செய்யலாம். இப்போ அது கட்டுறதுக்கு கெஞ்சா ஆகிட்டு நிறைய பேர் தண்ணி சாப்பிட்றது தான் நைட்டு பகலங்க வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே போய் நம்ம தொழில் பண்ண அங்கே போய் பண்ண முடியாது யாரும். இங்கே தொழில் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம இது ஒரு குடோன் இருந்து ரோடு போட்டு இருந்துச்சு. இந்த ரோடு மண்ணு போய் இது 2-3 வருஷமாக இது அப்படியே தான் கிடக்குது, ஒன்றும் பண்ணல. இப்போ இந்த 4 வண்டி போகுது, வண்டி நிற்கிறது இடம் இல்லை. ரோடு ஸ்ட்ரைட்டாக இது இருந்து அதில் போவோம். ரோடுக்கு போட்டு கொடுக்கணும். இது பண்ண யாரும் ஒன்று பண்ணலை. அப்புறம் இங்கே ஒரு கலைஞர் யாருன்னு கட்டணும்னு சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு 2 ஸ்ட்ரீம் வந்து யாரும் கட்டலை. கடல் வந்து அரிப்பாருன்னு கடல் வந்து 2 வாட்டி வந்து அச்சினே போயிடுச்சு. வீடு கட்டி எதுவுமே கட்டே இல்லை. இது ஒரு நல்லா கட்டி கொடுத்தா இங்கே சமுதாய கூட மாரியே கட்டணும். அப்புறம் அந்த ஸ்டேஜ் இதை கட்ட 2 இது ஸ்ட்ரீம் வந்து யாரும் கட்டே இல்லை. பணம் பண்டு ஒதுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கட்டுறேன், இந்த மாதம் கட்டுறேன், அந்த மாதம் கட்டுறேன், எதுவும் யாரும் வந்து சேர்ந்து கலையாரங்க பற்றி எல்லாம் கலையாரங்க கட்டணும்னு சொன்னாங்க. ஆழ்ந்துன்னு போனாங்க. 2 வாட்டியே வந்து 2 ஸ்ட்ரீம் வந்து ஆழ்ந்துன்னு போனாங்க. அதுன்னு போய் இது எது கோரிக்கை எடுக்கலை. இந்த முறை எல்லாமே மாற்றம் வரும்னு இது எல்லாம் மாற்றம் வரும். அதான் எல்லாமே நாங்கள் எல்லாம் மாற்றம் எடுத்து ஒரு ஊரை எடுத்து மாற்றம் உருவத்தை கொண்டாடணும். சரி, இதுமாதிரி எங்களுக்கு நல்ல கோரிக்கை வரணும். ஆனால் வந்து அங்கே 3 பில்டிங் பாருங்கள், அது 3 பில்டிங் கட்டி எங்களுக்கு புரோஜனம் கிடையாது. இப்போ ஊருக்கு நேரம் கட்டினா வந்து ஊருக்கு 10 பேர் இங்கே உட்காரலாம், வலை பின்னலாம். இங்கேருந்து இந்த வலை தீமை அங்கே பின்ன முடியுமா? பின்ன முடியாது. நம்ம ஊருக்கு நேரம் இங்கேருந்து அந்த பில்டிங் மேலே கட்டிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கடலை வந்து அரிப்பு வரும்போது தண்ணி வந்து உள்ளே ஏறிக்குது, அதனால் அதிகமாகுது. நம்மளாம் இங்கே தொழில் பண்ண முடியல, போட்டு கட்ட முடியல. இங்கே ஒரு 100 மீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அது பண்டு ஒதுக்கின்னு சொன்னால் முன்னே எங்களுக்கு தெரியல. நம்ம வந்து இப்படியே சுற்றி நிற்கிறோம், உங்களுக்கு தெரியுமா? அது பண்டு ஒதுக்கிறோம், அது ஒதுக்கி அதுக்கு ரெடி பண்ணி அது பண்ண சொன்னாங்க, பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து நீட்டாக ஒரு இப்போ இவ்வளோ அந்த போட்டு கட்டுற மாதிரி கட்டணும். இப்போ வந்து எல்லாமே போகணும், சின்ன பைப்பு போட்டு தான் எதுவும் போகணும். அது காசு மட்டும் அப்படி கிடையாது. நம்மளே சின்னதாக போட்டு கட்டிட்டாக்கா போட்டில் கட்டி நம்ம ஏறுற மாதிரி இங்கே ஏற முடியாது. இங்கே தான் போய் ஒரு சின்ன பைப்பு போட்டு தான் இது போய் கட்டணும். நீட்டாக பிரிட்ஜ் ஒன்று போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணும், அதுமாதிரி ஒன்று போடணும். வேறு ஒன்றும் நம்மளுக்கு கோயில். ஆனால் வந்து செந்தில்குமார் நம்ம ஊர் பிள்ளை தான் வந்துக்கிறாரு. அவர் நல்லது செய்வார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவர் உரிமை குத்தி இது பண்ணுறோம். பார்க்கலாம். நன்றி. திருவொற்றியூர்ல செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய உழைச்ச நண்பர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்டயும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் முரளி. நான் ஆரம்பத்துலேருந்து பிரச்சாரத்துலேருந்து பார்க்குறேன், அண்ணனுடைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்க. எப்படி இருக்குது இந்த வெற்றி? மக்கள் என்ன சொல்கிறாங்க இப்போது? நம்ம வந்து போட்டுக்கு போகிறோம். செந்தில் வந்து எங்களுக்கு சின்னதுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வந்து அதான் அவங்க எங்கே இருந்தாலும் ஒன்றா போவோம் வருவோம். ஆனால் ஒரு சில படிக்கிற விஷயத்தில் அவர் தனியாக வேலை செய்கிற விஷயத்தில் அவர் தனியாக போயிடுவார். நம்ம வேலை எங்கே போனாலும் அவரே இதுக்கு மாதிரி தொழிலெலாம் வந்துருக்கா போல். அதுக்கப்புறம் வந்து பெருசாக படிச்சுட்டு அவங்க அப்பாலாம் இதில் பயங்கரமாக ஃபிஷர்மேன் தான். அவங்களாம் பரம்பரையாக இங்கே ஃபிஷர்மேன் தான் அவங்க. அப்படி இருக்கு சொல்ல அதான் ஃப்ரெண்டாக இருந்து அவர் வந்து ஒரு வக்கீலில் ஒரு நம்பராக ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தளபதி கிட்டே போயிட்டு அடிக்கடி பேசி இது பண்ணி எப்படியோ இது பண்ணிட்டு இந்த உணவுலாம் போடுவாங்க. அதுக்கெல்லாம் விலையில உணவகம் இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பார். இன்னைக்கு உங்க தொகுதியில எம்எல்ஏவா வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்து உழைச்சிருக்கீங்க. ஒரு பலனா நினைக்கிறீங்களா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. ஒரு பிரச்சாரத்துக்கு போக சொல்ல நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படியே டீமாக தான் போவோம். மற்றவங்களாம் அதான் காசு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எதுவுமே இது பண்ணிட்டோம். ஒரே விசிலு ஒரு டவுல் தான். எங்கள் போட்டுங்கிற டவுலே கேட்பாங்க, கொடுத்துருவோம். அது கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஓட்டு போடுவோம். சந்தோஷமாக அப்படியே
நாங்கள் போகிற இடம்லாம் அவங்க லேடிஸுங்க ஜென்ஸுங்க அப்படியே சந்தோஷமாக குதிப்பாங்க. இதெல்லாம் வந்து அன்பால் வருதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். காசால் வர்றது இல்லை, இதெல்லாம் அன்பால் வருது. எங்களையும் கூப்பிடுங்க வரேன்னு சொல்லிட்டு மக்கள் எங்கள் கூட ஓடி வருவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாமே செமையாக வந்து எங்கள் கூட இருப்பாங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குங்களாண்ணே? என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதா இப்போ தயாராக? வந்து இப்போ நம்ம ஊர் இந்த திருவட்டூரில் வந்து இங்கே வந்து மெயினாக வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் சொன்னாங்க ஊர் கோயிலில் மரியாதை பண்ண சொல்ல இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் ஒன்று கட்டணும். ஏன்னா வந்து ஒரு திருவிழா இது நடத்தினால இங்கே ஒரு ஸ்டேஜ் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் சத்திரம் வேணும், ஊருக்குன்னு பொதுவாக ஒரு சத்திரம் இல்லை, அது வந்து இது அது வந்து கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அவர்கிட்ட தான் நீங்கள் இதெல்லாம் வந்தால் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் கும்பலாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஜெயலலிதா நகர் சொல்லிட்டு இருக்குது, அங்கே வந்து குவார்ட்டர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி தரணும், அங்கே சரஸ்வதின்னு சொல்லிட்டு குவார்ட்டர்ஸ் வந்து கட்டி தரணும் அப்படின்னாங்க. இவர் எல்லாத்துக்கும் சரி நான் வந்தால் பண்ணுவேன், இத்தனை கட்சி 2 கட்சி பண்ணல, நாங்கள் பண்ணுறோம், 10 வருஷமாக இப்படி தான் சொல்கிறாங்க, எதுவுமே பண்ணல, நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி கூறி சொல்லிட்டு போனோம் நாங்கள். சிறப்பு. உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு? சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஃப்ரெண்டு தான். எல்லாமே எங்கே போனால் மொத்தமாக தான் போவோம். நாங்கள் மீன் பிடிக்கும்போது அவங்க போய்டுவோம், படிக்கும்போது அப்படி போயிடுவோம். மற்றபடி ஈவினிங் அந்த டைமில் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருப்போம். டீ சாப்பிடுவோம், கொள்ளுவோம், நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் படித்து அட்வொகேட் ஆனாப்பில். அப்புறம் கூப்பிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமாக பண்ணாப்பில், ஏதாவதுனா ஹெல்ப்னா சொல்லு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ கிட்ட அது ஜெயிச்சிடா போல், அது இன்னும் மகிழ்ச்சியாக உங்களோட உங்க மீனவ சமுதாயத்தில் நம்ம ஃப்ரெண்டு சின்ன வயசுல வந்து ஒரு வக்கீலாகி எம்எல்ஏ ஆனால் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, பெரிய வெற்றி இது. நாங்கள் எல்லா பிரசாதம் போகும்போது எங்களை எல்லாமே ஒரு கிண்டலாக தான் பார்ப்பாங்க, என்ன இது ஒரு கட்சியா, ஏன்னா 2 கட்சி தலைமுறையாக இருக்குது. நாங்கள் அப்படியே சுத்த நம்மளை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ ஜெயிச்சோன்னா எல்லாம் வாய் மூடிக்கிறாங்க, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதுதான் சொன்னேன், எப்பவுமே தோல்வியாக இருக்காது, வெற்றி வரும். ஓகே, அதான் சிறப்பு. நீங்கள் வணக்கம், நான் கோட்டீஸ்வரன். நான் அண்ணனை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம் தான் எனக்கு. நான் வேறு ஃபீல்டு, நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். என்னோடய ஃபீல்டு வேறு, அண்ணனோட ஃபீல்டு அட்வொகேட்டாக அப்படி போயிட்டாங்க. நான் வேறு ஒரு கட்சியில் நான் இந்த மாற்றத்திற்காக நிறைய லஞ்ச ஊழலுக்கு எதிராக ஒரு ஆம் ஆத்மி கட்சின்ற ஒரு இதில் வந்து பொது சேவைலாம் செஞ்சிட்ருக்கிறேன். நான் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எதாவது மாற்றம் வராதான்னு நான் காலங்காலமாக ஏங்குற ஒருத்தரில் நானும் ஒருத்தன். இப்போ அண்ணன் வந்த உடனே அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணா உங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் கூட இருப்பேன். அதே மாதிரி அண்ணனும் என்னை இன்வைட் பண்ணாங்க. அன்றைக்கி சீட்டு கிடைச்ச அன்னையிலேருந்து அண்ணன் கூடவே தான் நான் இருக்கேன். நாங்கள் ஒவ்வொரு இடமும் நாங்கள் பிரச்சாரம் போகும்போது அங்கே வரவேற்பை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்ககிட்ட பணம் கிடையாது, எதுவும் கிடையாது, உண்மை நேர்மையை மட்டும் நம்பி நாங்கள் போனோம், களத்துக்கு போனோம். ஒவ்வொருத்தரும் வரவேற்பை பார்த்தா பிரமிச்சு போயிடுவோம். அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், அந்த பெரியவங்களாக இருக்கட்டும், மாடியிலேருந்து பூ கொட்டுவாங்க. இதெல்லாம் நாங்கள் எந்த காசு செலவு பண்ணல. ஆழம் கலக்கிறதா இருக்கட்டும், பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பிரமிச்சு போயிட்டோம். ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறவங்க கிடையாது. மக்கள் இயல்பாகவே தானாக வந்து அதை செஞ்சு எங்களை வரவேற்கும் பொழுது வெற்றி நிச்சயன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். களத்தில் போய் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதை நிறைய பேர் இந்த எதிர்கட்சியில் இருந்தெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் தற்கொலைங்க, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, நீங்கள் இவ்வளோ தோக்க போகிறீங்க, நிற்கிறவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், களத்தை பார்த்தவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சைலண்ட்டாகவே நாங்கள் இது வரைக்கும் பண்ண பிரச்சாரத்தில், அண்ணன் பண்ண பிரச்சாரத்தில் இது வரைக்கும் நாங்கள் டிஎம்கே எதிர்த்து பேசுனதில்லை, ஏடிஎம்கே நாங்கள் எதிர்த்து பேசுனதில்லை. நாங்கள் வந்தால் என்ன பண்ண போகிறோம், தளபதி வந்தால் என்ன பண்ண போகிறாரு, நாங்கள் நல்ல அரசியல் பண்ண போகிறோம், நேர்மையான அரசியல் பண்ண போகிறோம், இதை மட்டுமே சொல்லி நாங்கள் பேசணும். மக்கள் அதுக்கான கொடுத்தாங்க, அதுக்கான வரவேற்பு கொடுத்தாங்க. 1,10,000 ஓட்டு 2,05,000 ஓட்டு விழுந்ததுன்னா அதில் 1,10,000 ஓட்டு வாங்குகிறோன்னா, அதுவும் புதுசாக வந்து 2-3 வருஷத்துலேயே புதுசாக வந்து 1,10,000 ஓட்டு வாங்குறோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதில் 54,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட கட்சிகளான ஒரு டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கே ஆதரவு பெற்ற சிபிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரையும் வீழ்த்தி இந்த அளவுக்கு அண்ணன் வெற்றி பெற்றிருக்காருன்னா தளபதி விஜய் அவர்களுக்கும் அண்ணனுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது, அண்ணன் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்துருப்பீங்க என்னென்ன பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு பார்ப்பீங்க. 717 கடைகளை மூணதாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் மென்மேலும் தொடரும், நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். நன்றி, வணக்கம். ஓகே. ஒரு ஊருக்கும் ஊரில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது எதுக்கு நான் செஞ்சு கொடுக்குறோம் வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. ஒரு ஏரியா ஒரு ஊர், எண்ணூர், அப்புறம் கத்திப்பாக்கம், சின்ன குப்பம், பெரிய குப்பம், அப்புறம் திருச்சினாங்குப்பம், ஒண்டிக்குப்பம், ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு என்னென்ன ஊரில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன இல்லை, வீட்டு வசதி இல்லையா, ரோடு இல்லையா,
உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லையா, அடிப்படை வசதி இல்லையா, அதுக்கு தேவையான நான் ஜெயிச்சு வந்தால் நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் அண்ணன் சொல்லியிருக்காரு. நல்லது சொல்லியிருக்காரு. மெயினாக எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு கோயில் கட்டல. நிறைய பேருக்கு படிப்பு வசதி இல்லை. முக்கியமாக ரோடு தளங்கள் இல்லை. அதுக்கப்புறம் வீடு இல்லாதவங்க நிறைய பேர் வீடு இல்லாத இருக்கிறாங்க. ரோடு ஓரமாக பார்த்துருக்கீங்களா? எத்தனை ஓலை குடிசை இருக்குது, ஓட்டு வீடு இருக்குது. அப்புறம் வந்து கடந்த 20 ஆண்டுகளாக எந்த அரசியல்வாதியும் எவனும் நல்லது கெட்டது செஞ்சது கிடையாது. எனக்கு நம்பி இருக்காது. எங்கள் அண்ணாக்கு பார்த்து பேர் அண்ணன் வெற்றிகரமாக இந்த 5 வருஷத்தில் வெற்றிகரமாக நிறுத்தத்தை முடித்து கொடுப்பார். திருவொற்றியூரின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆதனுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலை பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் செந்தில் அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர். ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன். எதையுமே பெருசா பொருட்படுத்தாம மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு மக்களா இருக்கக்கூடியவர். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மீனவ சமுதாயத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரே நபர் அப்படின்னு கூட அண்ணனை சொல்லலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. தமிழ்நாடு மக்கள் என் தளபதிக்கு நம்பி வாக்களித்து எங்களை வந்து ஆட்சி கட்டில் அமைத்ததற்கு மிக மிக நன்றி. உங்களுக்கு கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ திருவொற்றியூர் தொகுதிக்கு எனக்கு என் தலைமை நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்தவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சதுக்கு இந்த திருவொற்றியூர் மக்களுக்கு சிறந்தாழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ரொம்ப அழகா இருக்கு சார். வணக்கம். எப்படி இருக்கு இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள்ட்ட நான் உரையாடிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட வெற்றியும் சொல்லலை சார், இது என்னோட தளபதியோட வெற்றி சார். இது ஆக்சுவலாக வந்து என்னோட தளபதி எனக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்து, நான் ஒரு சாதாரண எளிய மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன், மீனவ குடும்பத்தை சார்ந்தவன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது என் தளபதி, என்னோட பொதுச் செயலாளர், என்னோட அரசியல் ஆசான் ஆனந்த் அண்ணன் தான். எனக்கு வந்து எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் போங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு தொண்டாற்றுங்கன்னு தான் சொன்னார். போய் ஜெயிச்சுட்டு வாங்கலாம் தொண்டாற்றுன்னு தான் சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எனக்கு ஒரே வார்த்தை சொன்னார், நீ போ செந்தில், நீ அங்கே போய் நீ ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன், நீ அங்கே போய் மீனவ மக்களுக்காக, அந்த மீனவ தொகுதி அது, அதனால் மீனவ தொகுதிக்காக நீ அங்கே போயிருந்து நீ வேலை செய் அப்படி சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு இந்த ஊர் எனக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டான ஊர். ஏன்னா நான் பாரம்பரியமாக இங்கே இருக்கேன். ஒரு 10 தலைமுறையாக நான் இங்கே இருக்கேன். என் தாத்தா பூட்டன் எல்லாமே இந்த ஊர் தான் இருக்கோம். நாங்கள் ஒரு மீனவ சமுதாயம். இந்த ஊரில் என்னென்ன தெரு இருக்குது, சந்து முந்துலேருந்து எல்லாருமே தெரியும். எங்களுக்கு இப்போ தெரியாதுங்களாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் புதுசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கூட எல்லா தரப்பட்ட மக்களோட நாங்கள் ரொம்ப ஒன்றிணைந்து இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எல்லா மக்களும் என்னை வந்து அவங்களோட செல்ல வீட்டு பையனாக நினைக்கிறாங்க. எம்எல்ஏவெலாம் நான் கிடையாது. நான் இங்கே வந்து இங்கே தம்பிங்க வா அப்படி கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போக. நான் அவங்கக்கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் கேட்குறாங்களோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் சார். நான் 100% என் தளபதி சொல்லுற ஒரே வார்த்தை, ஊழல் பண்ண மாட்டோம், மக்கள் பணத்தை எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இதில் உறுதியாக இருப்போம். நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த தொகுதி மக்களுக்காகவும் நல்லது செய்ய மட்டும் தான் வந்திருக்கோம். நல்லது செய்வோம். என் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, நல்லது செய்யுங்க, நல்லது மட்டும் தான் செய்ய வந்திருப்போம் சார். தளபதி அவர்கள் நான் மக்கள் பணத்தை தொடமாட்டேன், எனக்கு அதுக்கு தேவையும் இல்லை அப்படின்னாங்க. அவர் தேர்வு பண்ண 234 தொகுதி வேட்பாளர்களும் அந்த உறுதிமொழியாக அதை எடுத்திருக்கிறது கண்டிப்பாக மிக பெரிய விஷயம். கண்டிப்பாக சார். நாங்கள் அதை சொல்கிறதுனா எங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம் சார். வேறு எந்த காரணமும் கிடையாது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது எங்களுக்கு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. இதை நான் வந்து அவரை வணங்கி என்னோட அரசியல் ஆசனம் ஆனந்த வணங்கி இதை செய்வேன், செஞ்சு முடிப்பேன் கண்டிப்பாக. அவர் கொடுத்த பொறுப்பை வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்க. திருவொற்றியூரில் ஒரு வெற்றி மிகப்பெரிய ஒரு பரிசா மக்களும் கொடுத்துருக்காங்க. முதல்ல சந்திச்சதும் வெற்றி பெற்றதும் ஆனந்த் அவர்களை சந்திச்சதும் என்ன சொன்னீங்க? தளபதி அவர்களை சந்திச்சிங்களா? அப்போ இந்த வெற்றி எப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க? சார் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ திருவொற்றியூர் வரலாற்றில் 1,10,1067 வாக்குகள் பெற்ற ஒரே வேட்பாளர் நான் மட்டும்தான். 55,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சதும் நம்ம தான். ஓகேங்களா? அதனால் இது ஒரு பெரிய ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அண்ணங்கிட்ட போயிட்டு என்னோட சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தவர், அவரை வணங்கி, ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் ஜெயிச்சிட்டேனா அப்படி சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். தளபதிகிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்களுக்கு வந்து அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. என்னோட தளபதி சொன்ன வெற்றியை நாங்கள் பண்ணிட்டோம்.
கண்டிப்பாக நாங்கள் மக்கள் நல்லது செய்வோம், இன்னும் சந்தோஷப்படுத்துவோம் தளபதியை நாங்கள். ஓகே, கொஞ்சம் ரீவைண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். பிரச்சாரத்திலிருந்து நான் வந்துடுறேன். உங்களோட பணியாற்றும் பொழுது, பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு வீடு, அதாவது டோர் பை டோர் நீங்க போயிருந்தீங்க. மக்கள் அவ்வளோ உங்களை ஆராத்தி எடுத்து, நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டு பிள்ளையா தான் உங்களை பார்த்து அவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கு கிடைச்சதானே கண்டிப்பாக கிடையாது. அதை நான் இப்போ வந்து ஓப்பனாக பேசலாம். ஸோ அவ்வளோ மக்களும் அந்த அன்பை கொடுத்து அவ்வளோ கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? தேர்தல் அன்னைக்கா இருக்கட்டும், அந்த தேர்தலோட ரிசல்ட் வர அன்னைக்கா இருக்கட்டும், நம்ம இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்றத எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக உண்மையை சொல்லுவா சார். ஆக்சுவலாக வந்து வெற்றி அடைவன் கண்டிப்பாக தெரியும். என் தளபதிக்காக நாங்கள் 100% வெற்றி அடைவோம் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ வாக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் என் தளபதி மேலே நம்பிக்கை வச்சிருக்கோம் தான். என் தளபதி வந்து என்ன சொன்னார், என் தளபதி இப்போ திருவள்ளூர் வந்திருந்தா வேற யாருக்குமே ஓட்டு கிடைச்சிருக்குமா தெரியல. அந்த மாதிரி ஒரு வாக்கு வித்தியாசம் நடந்திருக்கும். கண்டிப்பாக என் தளபதி நன்றி சொல்கிறதுக்காக நம்ம திருவள்ளூர் வருவார் அப்படின்னு அவர்கிட்ட நான் வந்து கோரிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக வரணும். என்னோட தொகுதி மக்களுக்கு அவரை சந்திக்கணும். அவங்க எல்லாருமே என் தளபதி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்லது செய்வேன். இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் இப்போ திருவள்ளூர் தொகுதியை ஒரு முன்மாறி தொகுதியாக, தமிழ்நாட்டை முன்மாறி தொகுதியாக, இந்த மாதிரி ஒரு தொகுதி இது மாதிரி இருக்கும், இவ்வளோ நல்லது செய்கிறாங்க, நல்லது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த மாதிரி நான் கண்டிப்பாக உறுதி எடுப்பேன். ஓகே, நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அவர் வராம இவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் வந்திருந்தாருன்னா எல்லாரும் டெபாசிட் இழந்திருப்பாங்க. இப்பவே வந்து ஒருத்தர் மட்டும் தான் டெபாசிட் இருக்கு, மீதி எல்லாம் டெபாசிட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னோட தளபதி கிடைத்த வெற்றி தான் அது. கண்டிப்பா. அவர் முன்னாடி நிற்கும் பொழுதா இருக்கட்டும், சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவரு முதல்வரா நாங்கள் அதெல்லாம் கண்ணீர் விட்டோம் சார். நாங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பிறவி எடுத்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த சி ஜோசப் விஜய் என்றும் நான், அந்த வார்த்தைக்கு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து அதுக்கு எப்படி சொல்றது, ஒரு 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 வசனங்கள் சொல்லுவாங்களே, இந்த பைபிளுக்காக சொல்லுவாங்க, ஒரு வசனம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வசனமா நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஒரு குரான்ல வசனமா, கீதையில வசனமா நாங்கள் சி ஜோசப் என்ற விஜய் நான் அண்ணன் அந்த வார்த்தை சொன்னார்ல, அதுல இருந்து நம்ம தமிழ்நாட்டோட தலையெடுத்து இனிமேல் முன்னேற்றம் தான் அடையும். ஓகே, அந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நடந்த சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு இடைவெளியா இருக்கட்டும், அந்த நாட்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? பெரும்பான்மையை நிரூபிக்கணும் 118 அப்படின்ற ஒரு கவுண்ட்ல மக்கள் இவ்வளவு தூரம் அன்பும் ஆதரவும் கொடுத்து அவங்களும் வந்து ஒரு ஏமாற்றத்தோட தான் இருந்தாங்க. அந்த 3-4 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு வாரமே கூட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? என்னடா இது 108 இடங்களை நம்ம பெரும்பான்மையா நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம், ஆனா இந்த 118 இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. சாரி, நாங்க ஆக்சுவலா வந்து இதுக்கு மேல தான் எதிர்பார்த்தோம் சார். நாங்க எதிர்பார்த்தது இதுக்கு மேல எதிர்பார்த்தோம். சொற்ப வாக்குல தான் அந்த 24 தொகுதியை வந்து இழந்துட்டோம் நாங்க. ஒரு 500, 400, 1200 இப்படிதான். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இவங்க எல்லாரும் வாக்களிச்சிட்டாங்க. எல்லாம் வாக்களிச்சு முடிஞ்சிச்சு. இந்த தொகுதியை நாங்கள் எல்லாருமே நினைச்சோம், பெரும்பான்மை வருவோம்னு நினைச்சோம். நாங்கள் எல்லாரும் நினைச்சோம். கண்டிப்பாக உண்மைதான் அது. இப்போ வந்து ஒரு 10 சீட் வேணும்னு சொன்னால் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். மக்கள் நம்ம நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நம்மளை நம்பி வரக்க ஆட்கள் கண்டிப்பாக நல்லவங்க கண்டிப்பாக இருக்காங்க. எங்களை கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவரும் ரொம்ப ரொம்ப மரியாதையானவங்க, ரொம்ப பண்பானவங்க, ஓகேங்களா? அவங்க ரொம்ப ரொம்ப பாசமானவங்க. எங்கள் மேலே வந்து உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க தான். எதிர்க்க கூட்டணி இருக்காங்களே தவிர எங்க கூட தான் அவங்க எப்பவுமே இருக்கிறாங்க. எங்களை வந்து அவங்க அவ்வளோ அரவணைச்சு வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து போயிட்டு அவங்ககிட்ட எல்லாம் கேட்டது ஒரே வார்த்தை, மக்களை எங்களை ஏற்றிட்டு ஒரு பெரும்பான்மை கட்சியாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வரோம் சார், 100% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சொன்னாங்க. எங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நான் ஃப்ளோ டெஸ்ட் நாங்கள் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் கேட்காத ஆளுலாம் வந்திருக்காங்க, ஓகேங்களா? அதனால அவங்களே நாங்கள் அரவணைச்சு தான் கண்டிப்பாக கொண்டு போக போகிறோம். நாங்கள் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாம் இப்போ தோழமை கட்சிகளும் கலந்து பேசி தான் பண்ணுறோம். அவங்களே எங்களை இப்போ சகோதரர் மாதிரி தான். அவங்களே நாங்கள் விட்டுற மாட்டோம். அவங்களுக்கு சொல்கிற விஷயங்களும் நாங்கள் சொல்கிற விஷயங்களும் கண்டிப்பாக சேர்த்து இது தளபதி ஆட்சியாக தான் அமையும் சார். ஓகே, அந்த ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும் பொழுது கூட இந்த நிறைய உறுப்பினர்கள்லாம், தாவேக்காவோட உறுப்பினர்கள் 10 பேரை கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்கள ரீச் பண்ண முடியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அப்படி இல்லை விமர்சனங்கள்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் கவனிச்சு சரி, அது எல்லாமே போய் சார். ஆக்சுவலாக நாங்கள் 108 பேருமே நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஒருத்தரை கூட வந்து தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போயிட்டு வரலாம் கிடையாது. 100% போகவே மாட்டோம் சார். சார் நாங்கள் வந்து உணர்வு பூர்வமாக இருக்கோம் சார். நீங்கள் வந்து இந்த பணத்துக்காகவோ பதவிக்காகவோ நாங்கள் யாருமே கிடையாது. 108 பேர் உணர்வுக்காக இருந்த ஆட்கள் நாங்கள். அதனால இதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். எது சும்மா வதந்தி தான் சார். ஓகே, இல்லை நிறைய பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த முன்னாடி இப்போ 118 நிரூபிச்சதுக்கு அப்புறமும் குதிரை பேரம், இந்த சோஃபா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்கு? ஏன்னா 108 நீங்க வெற்றி பெற்று அந்த எங்கள் அண்ணன் சட்டசபையில் சொன்னதான், குதிரை பேரம் இல்லை,
குதிரை வேகத்தோட இது வந்து போகும்னு சொன்னாங்களே ஆட்சி. கண்டிப்பா அதான் சார். முன்னாடி இருந்த ஆட்சியை விட இது நீங்க இன்னும் அண்ணன் டைம் கேட்டிருக்காருல்ல, கண்டிப்பா அந்த டைமை நாங்க யூட்டிலைஸ் பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம். இதே நீங்க ஆதவன் சேனல்ல எங்க மீட்டிங் பேட்டி எடுப்பீங்க. அப்ப எப்படி சார் இவ்வளவு முன்னேற்றம் பண்ணிருக்கீங்க கேட்பீங்க. அந்த மாதிரி இந்த ஆட்சி கண்டிப்பா நடக்கும் சார். நம்ம திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கு மட்டும் நான் ஒன்று சிறப்பா சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து எங்களோட மற்ற எம்எல்ஏ மாதிரியோ மற்ற எம்பிஸ் மாதிரியோ மற்ற கட்சி மாதிரியோ இது கட்சி கிடையாது. நாங்க ஒன்லி சேவை செய்ய மட்டும்தான் வந்திருக்கோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். நாங்க யாருக்கும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இது நாங்க வந்து உறுதியா சொல்றோம், சத்தியம் பண்ணி சொல்றோம். என்னோட தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, நல்லது செய்ய மட்டும் வரணும். அதுக்கு மட்டும் தான் வந்திருக்கோம் சார். தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டிங்கனாலும் அவ்வளோ நம்பிக்கையோட தான் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்லணும். ஆனால் நான் பார்க்குறேங்க இந்த சட்டமன்றத்தில் பார்க்கும்பொழுது எல்லா யங்ஸ்டர்ஸ் உங்களோட உட்காந்துட்டு சாமானியர் எல்லாரையுமே வந்து எம்எல்ஏக்கெல்லாம் உருவாக்கி அதான் நான் சொன்னேன் சார். நான் வந்து இப்போ மீனவ சமாதியை சேர்ந்தவன். நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என்னையே அண்ணன் எம்எல்ஏ ஆக்கி பார்த்துருக்காரு. நான் வந்து இந்த எனக்கு கொடுத்த வாய்ப்பை என்ன மாதிரி இந்த மீனவ சமுதாயம் எல்லா சமுதாயம் சேர்ந்தவங்களை நான் மேலே எடுத்து கொண்டு போய் நல்லா படிக்க வைப்பேன் சார். நான் எல்லா குழந்தையும் படிக்க வைப்பேன். ஓகேங்களா? என்னோட வாக்குறுதியிலே ஃபர்ஸ்ட் வாக்குறுதி எல்லா குழந்தையும் படிக்க, குடிசை இல்லா திருவொற்றியூர் ஆக்கணும் தான் என்னோட குறிக்கோள் சார். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். என்னென்ன சாலைகள் இருக்கு, என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி தருவோம். ஓகே. அது இந்த சட்டமன்றத்தில் பார்க்கும்பொழுது புது பிளட் அப்படின்னே சொல்லலாம், புது ரத்தம் பாய்ச்சிருக்காரு. எப்படி இருந்தது நீங்க அந்த உள்ள போனதும் அங்க நீங்க வந்து செந்தில்குமார் எனும் நான் அப்படின்னு சொல்ல விஷயங்கள், உங்களுக்கு அது எப்படி இருந்தது அந்த தருணம்? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, அங்கே வந்து பார்த்தோம்னா சட்டசபைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலோட தான் போனோம். அங்கே போனால் எங்களுக்கு வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஒரு இடத்துல நம்ம உட்கார வச்சிருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு நன்றி சொன்னாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் சீனியர்ஸாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒன்றுனா கற்றுக்குறோம் சார். கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து எப்படி வந்து அதை பயணிக்கணும், அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நினச்சி கொண்டு போகிறோம் சார். நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த சட்டசபையில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து என்னென்ன பேசணும், என்னென்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் சொல்லி முடிவு. ஓகே. அதான் அந்த சீட்டில் உட்காரும் பொழுது அமரும் பொழுது நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம உறுப்பினர் அப்படின்றது எப்படி இருந்தது? ஏன்னா எதிர்கட்சி பெரிய பெரிய கட்சிகள் எதிர்கட்சிகளா இருக்குங்கன்ற வார்த்தையால சொல்ல முடியல. அது அனுபவிச்சா மட்டும் தான் தெரியாது. நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாமானிய கூட்டமே ராஜா சீட்ல உட்காரச்சு எப்படி இருக்கும், ஒரு ராஜா சீட்ல உட்காரச்சு எப்படி இருக்கும். அந்த ராஜா எப்படின்னா பண்ணுவாரு, அந்த ராஜா அந்த சீட்டை உணர்வு வராங்கிட்ட அந்த சீட்டை கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்வார். ஃபர்ஸ்ட் எடுத்தணும். அதை தான் சொல்றோம் நாங்க. தளபதிக்கு ஒரு நன்றி. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது. எவ்வளோ பேர் வந்து இந்த கட்சி இந்த மக்களுக்காக வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. அவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னெடுத்துவோம். சிறப்பு. அதை நம்ம பேசுறோம். இனி உங்களோட குரலும் அங்க ஒலிக்குது அப்படின்றப்போ கண்டிப்பா என்னோட குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்கும் சார். என்னோட திருவொற்றியூர் தொகுதி மக்கள் சார்பாக கண்டிப்பா ஒலிக்கும். என் தொகுதி மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள நான் கண்டிப்பா அவங்க சொன்னதை ஒன்னொன்னா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே என்ன வச்சிருக்கேன். ஒரு வாக்குறுதியா எனக்கு வந்து ஒரு 200 வாக்குறுதி இது சொல்லியிருக்காங்க. இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா ஒரு நாளைக்கு பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன். ஒரு வீட்டில் வந்து இப்போ கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்ககிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பேசுவேன். நான் நேரடியாக போவேன். வேற எம்எல்ஏ மாதிரி இந்த பிஏ அனுப்புறது, இன்ஜினியரிங் அனுப்புறதுலாம் நானே நேரடியாக போவேன். ஒரு வீட்டு வாசல் உட்காந்து அவங்ககிட்ட என்ன பிரச்சனை கேட்பேன். ஒரு வீடாக நன்றி சொல்றதுக்காக நான் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கேன். இது நான் தொடர்ச்சியாக செய்வேன். இந்த 5 வருஷமா நான் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்வேன். என்னோட உழைப்பு மட்டும் தான் இருக்கும். அதில் வந்து எந்த வித பிரதிபலனும் இருக்காது. நாட்டு மக்களுக்காக ஒரு காமராஜர், அண்ணா இந்த மாதிரி இருந்தாங்களே, இவங்கள மாதிரி ஆட்சி அமையும் சார். ஓகே. எல்லாரும் பதவியேற்கும் பொழுது கடவுள் மேல் சாட்சியாக அப்படின்னு தளபதி அவர்களை திரும்பி பார்த்தாங்க. கண்டிப்பா மீனவ மக்களின் கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம், அது கண்டிப்பா வாய் வார்த்தையா வராதுங்க, உள்ள இருந்து மட்டும்தான் வரும். ஏன் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து நம்ம இலங்கையில் மீனவர்களை பிடிச்சிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி ரொம்ப பண்ணுறாங்க. இந்த தொட்டு வந்துட்டே இருக்கு. இந்த தளபதி ஆட்சியிலாவது அது வந்து நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயம், ஒரு மீனவ சமுதாயம் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே ஆளை விரும்புதுன்னா அது தளபதி மட்டும்தான். எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிஎம்கே சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏடிஎம்கே சொல்லுவாங்க, ஒருத்தர் காங்கிரஸ் சொல்லுவாங்க, ஒருத்தர் பிஜேபி சொல்லுவாங்க. இந்த மாதிரி. ஆனால் ஒட்டு மொத்த மீனவ சமுதாயமும் ஒரே ஆளை, எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்ற ஒரே ஆள் எங்க தளபதி மட்டும்தான். மீனவர் கடவுள் இல்லை சார், அவர் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அவர் தான் கடவுள். இதையும் மீறி நான் எனக்கு பர்சனலாக கேட்கக்கூடிய விஷயங்கள், ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக இருப்பீங்களா, என்ன பேசிக்கிட்டீங்க முதல்ல உள்ளே போகும் பொழுது? கூட அருகாமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார்? ஆக்சுவலாக வந்து அது பேசுகிற வாய்ப்பு யாருக்கும் அமையல. அதுக்கு வந்து அமையல. இனிமேல் வந்து ஒரு அவங்களோட ஷேர் எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, என்ன இப்போ தளபதி
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் நல்லது செய்யணும்ல. எல்லா மக்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் வந்து அண்ணா நான் சாதாரண ஆள்னா, நான் ஒரு சாதாரண ஆள்னா அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு எல்லா கட்சியுமே என்ன ஒரு கோடீஸ்வரனோ ஒரு பாரம்பரியமாக வந்தவங்களோ, அவங்க வந்து அவங்க அப்பா எம்எல்ஏ இருப்பார், அவங்க அப்பா வந்து மினிஸ்டராக இருப்பார், இப்படி தான் வந்தவங்க தான் இருக்காங்க. ஆனால் இந்த சட்டமன்றத்தில் மட்டும் நாங்கள் தான் புது ஆள். ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவ சமுதாயத்தினர், இந்த மாதிரி எல்லாருமே எளிய மக்கள் தான் உள்ள வந்து இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப அண்ணனா எல்லாரையுமே உரிமையாக கூப்பிடக்கூடிய வகையில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த நம்மளோட படைய அப்படின்னே கூட சொல்லலாம். இவங்களுக்கு என்ன தெரியும்? யங்ஸ்டர்ஸ்பா இவங்க வந்து குறிப்பாக அந்த தற்கொலை அந்த மாதிரியான வார்த்தைகள், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எப்படி போய் ஜெயிக்க முடியும்? என் ஊரில் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் தான் நின்றுட்டு இருக்கோம், இங்க வந்து இந்த கேஸ்ட் தான் நிக்க முடியும், இந்த மதத்தினர் தான் இங்க நிக்க முடியும், இந்த தொகுதி அவங்களுக்குன்னு எழுதப்பட்டது, இவங்களோட கோட்டை, குறிப்பா சென்னை அவங்களோட கோட்டை அப்படின்லாம் எவ்வளவு விமர்சனங்கள். அதுக்கெல்லாம் பதிலடி தகர்த்திட்டீங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. எப்படி இருந்தது? இதெல்லாம் உடைக்க முடியுமா? மதம், ஒருத்தரோட ஃபேம், இதெல்லாம் மீறி எப்படி விஜய் அவர்களால் வர முடியும்? பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் சொன்ன ஒரே வார்த்தை எதுக்குன்னா, ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது சார். எல்லா உயிர்களும் ஒன்று தான். நாங்கள் வந்து 5 அறிவு இந்த பறவைகள் கூட வந்து நினைக்கிறோம் சார். நாங்கள் அடுத்த வாட்டி வந்து அதுக்கான திட்டங்களும் வந்து தளபதி கொடுப்பாரு. இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கான சமுதாயம் தான் சார். ஒரு 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 இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. தளபதி ஆட்சி அந்த 5 வருஷம் பாருங்கள், நீங்கள் எல்லாமே ஒரு பிரமிப்பாக இருக்கும். நாங்கள் டெக்னாலஜியும் நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நியூ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் என்னென்னா நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணோம், அதை வச்சு டெக்னாலஜி வச்சு அதை கண்டிப்பாக பண்ணுவோம், 100% பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஏழை மக்களுக்காக என்ன பண்ணோம், இனிமேல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஏழைகளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொண்டு வருவோம். ஏன்னா அவங்கவுங்க நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு எந்த ஏழைகள் யாருங்க இருக்க மாட்டாங்களே. அதனால் கண்டிப்பாக ஏழையில்லா தமிழ்நாடு உருவாக்குவோம். இதான் என் தளபதி சொன்னது எல்லாமே நான் கண்டிப்பாக செய்வோம் சார். இது பதவியேற்றதும் அங்கேயே 3 கையெழுத்துகள் போடுறாங்க. அதுக்கப்புறம் 717 மதுக்கடைகள். இப்போ யாராலையுமே முடியாதுப்பா, அங்கே எப்படி காசு வர இடத்துல எப்படி அதை கை வைப்பாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டு இருந்தது சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், தளபதி சொல்கிறது ஒரே வார்த்தை, அக்கா எனக்கு விரும்பி எங்களை நம்பி போட்டது அக்கா தங்கச்சிகள் தான், மகளிர் தான். அவங்கள நலன் உரை கேட்டிருக்காங்க. அவங்க நலனை ஃபஸ்ட்டு தளபதி எல்லாருமே நினைச்சாங்க, இல்லை இலவச அறிவிப்பார், அதை அறிவிப்பா இது அப்படி. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை 717 மதுக்கடைகளை வந்து மூடுங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அந்த 717 மூடுகளை உடனே இமீடியட் அவங்கவுங்க கதறாங்க, இந்த என்ன சொன்னா மூட்டாங்க. ஆமாம், அண்ணன் சொன்னால் முடியணும், முதலமைச்சர் சொன்னால் கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்கும். மகள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எங்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அண்ணன் பண்ணுவார். இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய பண்ணுவார் அவர். அடுத்தது போதை, அந்த போதை பொருள் அதுவும் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணுவார். எல்லா நடவடிக்கைகளும் தளபதி எடுப்பார். போதை இல்லா தமிழகம் கண்டிப்பாக நடக்கும் சார். 100% நடக்கும். இது எந்த மாற்றம் கிடையாது. இதை வந்து அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அவர் 100% யாரையும் வந்து விட மாட்டாங்க. இந்த தமிழ்நாடு போதையில்லா தமிழ்நாடா அமையும். இங்க வேற யாரையுமே நீங்க அணுக வேணாம், டைரக்டா நீங்க முதல்வரை என்னையும் நீங்க அணுகுங்க, நான் மட்டுமே ஒரே சென்டர் அப்படின்ட்டு இருக்காரு. ஒற்றை தலைமை அப்படின்றதான் அது மீனிங். அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா உள்ள? நாங்க எதா இருந்தாலும் அவரோட பார்வையில தான் நடந்து. நேரடியாவே நாங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு தான் எல்லாமே பண்றோம். எங்க அண்ணன் பொதுச்செயலர் ஆனந்தன் கிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் சார் எங்களுக்கு வேத வாக்கு. அவங்க எங்களை தப்பா கைட் பண்ணவே மாட்டாங்க. 100% நாங்கள் சொல்கிறோம். ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார், அப்பா இருக்கார். அப்பா யாரும் பசங்களை தப்பாக கைட் பண்ணுவாங்களா? முடியாது. என்னோட அப்பா ஸ்தானத்தில், என்னோட தெய்வத்த ஸ்தானத்தில் என் தளபதியும் ஆனந்த் சாரனும் வச்சுக்கிறாங்க. அதனால அவங்க சொல்கிறத கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். எங்களோட சஜஷனாக நாங்கள் சொல்கிறோம், அதையும் அவர் ஏற்றுக்கிறாங்க. அதையும் வந்து நீ சின்ன பையன் நீங்கள் பண்ணுறதுனால அதையும் அவங்க ஏற்றுட்டு மனம் வந்து சூப்பர்ப்பா பண்ணுறாங்கப்பா, ஃபஸ்ட்டு அது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி எங்கள் கூடவும் அவங்கள வந்து பயணிக்கிறாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அவங்களுக்குள்ள பயணிக்கிறது. ஓகே, இந்த ஆடை கலாச்சாரம் மாறி இருக்கு. கோட் சூட்டில் அவரை பார்த்ததும் எப்படி இருக்கு? ஏன்னா புது விஜய் அவர்கள், தளபதி அவர்கள், முதல்வர் அவர்கள் கிடைச்சிருக்காங்க. அதுதான் சொன்னேன் சார். இப்போ வந்து எல்லாமே மாறும்ல. அந்த கோட் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறாங்களே, எல்லாமே வேட்டி சட்டை தான் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க தளபதியை. இப்போ வந்து ஒரு கோட் ஷூட்டில் ஒரு சிஎம் ஒரு கோட் ஷூட்டில் வந்து சிஎம் உட்காரான்னா அது பார்த்து எல்லாரும் பிரமிப்பாக இருக்காங்க. அந்த மாதிரி அந்த கோட் ஷூட் மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டோட வாழ்க்கை தரம் மாறும். ஓகே, அதுக்கு தான் அது ஐடென்டி சிறப்பு. அங்கிருந்தே ஐடென்டி. இப்போ ஒரு மாற்றங்களை சொல்கிறீங்களே, இப்போ வேட்டி சட்டை கட்டு லுங்கி கட்டுறதுல இப்போ கோட் ஷூட் போடுவாங்க. நம்ம எல்லா மக்களும் கோட் ஷூட் போடாமல் வந்துடுவாங்க. அதுதான் ஐடென்டி. சார் இன்னொரு விஷயம் நான் சொல்ல எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த தேர்தல் இந்த தேர்தல்
ஒரு சாமானிய மக்களோட தேர்தல் சொன்னார். ஒரு மாற்றுக்கான சின்ன சின்ன குழந்தைங்க சார், சிறார்கள் எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்து அரசியல்னா என்ன, ஃப்ளோ டெஸ்ட் தான் என்ன, 112 சீட்டு எப்போ வரும், தளபதி எப்போ ஜெயிப்பார்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வச்சு அந்த அரசியல் அனுபவமும் அரசியல் அறிவும் கொடுத்தது என் தளபதி மட்டும் தான். வேறு யாருமே கிடையாது, எந்த தலைவருமே கிடையாது சார். இந்த அனுபவம் அறிவு கொடுத்தது என் தலைவர் மட்டும் தான். ஓகே, திருவொற்றியூர் முதற்கொண்டு அண்ணா நீங்க ஜெயிச்சிருவீங்களா, திருவொற்றியூர் வேட்பாளர் ஜெயிச்சிருவாரான்னு எங்ககிட்ட கேட்கக்கூடிய நேரமும் இருந்தது. ஸோ அதுதான் நடந்தும் இருக்கு. இங்க திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அலுவலக அதிகாரிகள் எப்படி ரொம்ப ஒத்துழைப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு ஒரு இப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றது, இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இவ்வளோ எளியமா மனிதரா அப்ரோச்சபிள், எல்லாம் ஈஸி அப்ரோச்சபிள். சார் என்ன சார் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க கேட்டால் நாங்கள் வந்து அங்கே போவேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் சொல்லுங்கள், நீ எனக்கு என்ன தேவைகளோ அவங்க என்ன சொல்கிறேன், மக்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறோம். அவங்க உடனே எங்களுக்கு பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட பணியாற்றுறதுக்கு. காவல்துறையும் சரி, நம்மளோட அதிகாரிகளும் சரி, அவங்கள ஒத்துழைப்பாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ யாரோட கட்டுப்பாட்டில் இருந்த மாதிரியும் அவங்களோட சுயமாக வந்து நடக்காத மாதிரியும் இப்போ சுதந்திரமாக பண்ணுறாங்க. எங்ககிட்ட சொல்கிறாங்க, சார் நான் இதை பண்ண போகிறேன் சார்னு சொல்ல, பண்ணுங்க சார் சொல்லு, நல்லது யார் பண்ணாலும் பண்ணுங்க சார் தான் சொல்கிறோம். காவல்துறைக்கும் எங்களுக்கு நன்றிகள், அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. தளபதி அவர்கள் சொன்னாங்க, வாக்கு அளிச்சவங்களுக்கும் வாக்கு அளிக்காதவங்களுக்கும், அதுதான் திருவொற்றியூர் மக்களுக்கும் அதான் நானும் அதான் சொல்றேன். எனக்கு வாக்களிச்சு எந்த கட்சியில வேணா இருந்துக்குங்க, நீங்க எந்த கட்சியில இருந்துக்குங்க, ஆனா நீங்க எல்லாருக்கும் நான் தான் எம்எல்ஏ. எல்லாருக்கும் நான் வந்து பொதுவான எம்எல்ஏ, நல்லது செய்வான எம்எல்ஏ. நீங்க யாரும் என்ன அப்ரோச் பண்ணலாம், ஈஸி அப்ரோச்சபிளா இருக்கும். நான் 100% உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டேன் வந்திருக்கோம். தளபதி சொன்ன ஒரே விஷயம், அன்னைக்கும் முன்னாடி சொன்னதுதான், நாங்க மக்கள் பணத்தை எடுக்க மாட்டோம், நாங்க ஊழல் பண்ண மாட்டோம், நாங்க கண்டிப்பா 100% இதை நான் நாட்டு மக்களுக்கு சொல்றோம். ஓகே, மீனவ சமுதாயத்தினருக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண போறீங்க, அவங்க கிட்ட நேரடியா உரையாற்றும் பொழுது என்ன சொல்றாங்க, முதல் கட்டமா என்னென்ன இருக்க போகுது சார்? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வீடு கேட்டிருக்காங்க, மீன் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. ஒரு ஒரு இப்போ துறைமுகம் கட்டிட்டு இருக்கோம், அதை ஓப்பன் பண்றதுக்கு என்ன வழிவகைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அன்றாட தேவைகள் என்ன, அவங்களை எப்படி வந்து மேம்படணும், அந்த அந்த சமுதாயம் எப்படி மேம்படணும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 100% அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாம் பூர்த்தி செஞ்ச பிறகு நான் உங்ககிட்ட பர்சனலாகவே இருந்தது, ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்காக, ஆனால் கண்டிப்பாக செய்வோம் சார். சிறப்பு. அதை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக நீங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கீங்கன்றது தெரியும். அதுக்கு உழைச்சதுக்கான வெற்றி வாய்ப்பாகவும் மக்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. மீண்டும் இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எங்களோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்து. என்னோட பேர் வந்து நான் சொல்லணும் உங்களுக்கு, நல்ல சிவம் செந்தில்குமார், திருவொற்றியூர். நல்ல சிவம் செந்தில்குமார் அவர்களுக்கு திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை வழங்கியிருக்கீங்க. அதுக்கு மிக தகுதியானவர் இவர் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட முறையில் மீண்டும் நான் சொல்லியிருக்கேன். நான் BMITல முடிச்சிருக்கேன், BL பண்ணியிருக்கேன், ஒரு லாயராகவும் இருக்கேன், ஒரு இன்ஜினியராகவும் இருக்கேன், MITலையும் முடிச்சிருக்கேன் நான். ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒரு படித்த MLA உங்களுக்கு வந்திருக்காங்க, அதை வந்து இந்த மக்கள், நான் வந்து இருக்கவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லி இந்த தொகுதி மக்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காகவும் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக அவங்களோட பயணிப்போம். நாங்கள் ரொம்ப நன்றி. மீண்டும் சொல்கிறேன், தளபதி அவர்களையும் தாவேக்கா அவர்களையும் எவ்வளோ தூரம் பரிச்சயமாக தெரியுதோ, செந்தில் அவர்களையும் அவ்வளோ பரிச்சயமாக எல்லாரும் கொண்டாடுறாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த வேட்பாளர்களும் நடக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதும் பார்க்கும்பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, அடுத்து வரக்கூடிய தேர்தல் அப்படின்னு இப்போ எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த தேர்தலில் மாற்றம் நடக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் ஒரு போஸ்ட்டை பார்த்தேன், அடுத்த 5 வருஷம் இல்லை, அடுத்த 50 வருஷமும் நாங்கள் தான் அப்படின்னு. உறுதியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக சார். அண்ணன் இருக்க வரைக்கும் அண்ணன் தான் சார். அண்ணன் இருக்க வரைக்கும் நாங்கள் தான். ஓகேங்களா? நிறைய மாற்று சக்தி எதுவுமே கிடையாது. ஓகே, நாங்கள் தான் நல்லது பண்ணிகிட்டே இருப்போம் சார். மக்கள் நல்லது பண்ணுறவங்களும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. யார் நல்லது பண்ணுவாங்க, நாங்கள் அதை பண்ணுவோம் சார். அந்த கான்ஃபிடன்ட் எங்களுக்கு இருக்குது சார். தேங்க்யூ. 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 தேங்க்யூ ஸோ மச். உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுக்கிறாங்க முரளி. ஜீவனுக்கு